सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நம்ம மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றம் இருந்தாலும் பரவாயில்லை, பகவான் நாமா சொல்லு. உனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்ச்சினால் பகவான் நாமா விட்டுடாத. நாம் குற்றம் செய்துட்டுமே, பாவம் செய்துட்டுமே, அதனால் நம்ம பகவான் நாமா விட்டுடலாம். ஏன்னா நம்ம பகவான் நாமா சொல்ல தகுதி இல்லை. அப்படி பாவம் செய்தவர்களுக்கு தான் பகவான் நாமா பூர்ண தகுதி உண்டு, எல்லாருமே சொல்லலாம். அப்போ நம்ம பண்ண குற்றம் என்ன பண்ணணும்னா, நாமா சொல்ல விடாமல் தடுக்கும். அதான் மெயின். நாம சொன்னால் பாவம் போயிடும். நாம் சொல்ல விடாமல் தடுக்க தான் நம்முடைய பாவம். பகவானுக்கு பக்தி பண்ணாமல் பண்ணுறது. அதனால் பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நாமா சொல்லுங்கள். உங்கள் குற்ற உணர்ச்சினால் நாமா சொல்கிறத விடாதீங்க. பாகவத பாராயணம் பண்ணுறதை விடாதீங்க. ராமாயண பாராயணம் பண்ணுறதை விடாதீங்க. தப்பு செய்தால் கூட பரவாயில்ல, நம்ம குற்றமே செய்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம பாவிகளே ஆனாலும் சரி, பகவான் நாமா சொல்கிறத விட வேண்டாம். ஐயோ, நான் இன்றைக்கி தப்பு பண்ணிட்டேனே, இன்றைக்கி இந்த குற்றம் பண்ணிட்டேனே, இன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டேனே, ஆஹா இல்லை நம்ம கொஞ்சம் அப்புறமா ஃப்ரீயானால் அப்புறமா மனசு கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, இந்த தப்பு பண்ணிட்டேன் சரி நம்ம அப்படி நம்ம குற்ற உணர்ச்சினால் என்ன பண்ணுவோம், நம்ம தள்ளி போட பார்ப்போம் பாகவத் தர்மத்தை. நோ, உடனே செய் பாகவத் தர்மத்தை. உடனே பகவான் நாமா சொல்லலாம். புரியுதுங்களா? உடனே பகவான் நாமா சொல்லலாம். பகவான் நாமா குளிச்சுட்டு சொல்லலாம், குளிக்காமல் சொல்லலாம், எப்போனாலும் தூங்கி எழுந்த உடனே சொல்லலாம், தீட்டு காலத்தில் சொல்லலாம், எந்த சமயத்தில் பகவான் நாமா சொல்லலாம். ஆனால் பாகவதம் படிக்கணும்னா நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு தான் பாகவதம் படிக்கணும். நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உட்காந்து சுத்தபத்தமாக உட்காந்து பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும். அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் தகுதியான தாராளமாக தகுதி இருக்குது. தாராளமாக எல்லாருக்கும் தகுதி இருக்குது. அதனால் பாவம் செய்தாலும் பகவான் நாமா சொல்வதை விடாதீர்கள். அவ்வளோதான். சொல்லப்போனால் பகவான் நாமா சொல்கிறவர்கள் ஏதாவது குற்றம் போல தென்பட்டாலும் அவர் குற்றவாளியாக காணாதீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. பகவான் அப்படி தான் வச்சுருக்கான். பகவான் குற்றம் செய்தாலும் அவன் குற்றவாளியை பார்த்து தெரிஞ்சாலும் அவன் நாமா சொல்கிறவன், அவன் பாகவதம் படிக்கிறவன், பாகவத தர்மத்தில் இருக்கிறவன் அப்படின்னா அவர்களை நம்ம மதிக்கணும். கண்டிப்பாக அவர்களை குற்றமாக சொல்லக்கூடாது. அஜாமிலன் ஃபஸ்ட்டு வரும்போது அப்புறமா என்னன்னா, யமதூதர்களே ஒன்றும் செய்ய முடியல, பாசகயிறு போட்டால் விஷ்ணுதல் அறுத்துட்டாங்க. அவர் அஜாமிலன் கிடையாது, அஜாமிலர். ஏன்னா அவர் நாமா சொல்லிட்டார், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டார். என்ன உட்காந்து தபலாலாம் வச்சு வாசித்து, நல்லா ஹார்மோனியப்பட்டெலாம் வச்சு வாசித்து நாம கீர்த்தனமாக பண்ணால், நல்லா இந்த கரத்தாலெலாம் போட்டு அந்த ஜால்ரெல்லாம் போட்டு பகவான் நாம சங்கீர்த்தனமாக பண்ணால் உட்காந்து உள்ளே நினச்சின்னு கூப்பிட்டான். புத்திரோபச்சாரிதா அஜாமில நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். அது நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டானா. அதுவும் சங்க சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய நாராயணனை கூப்பிடல, உள்ளே நினச்சி கூப்பிட்டான்னா. அவன் குற்றவாளி, நிஷ்பாபன். அவனை பாவின்னு சொன்னால் நீங்கள் பாவிகளாகிடுவீங்க. போய் உங்கள் யம தர்மராஜாவை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அவன் விடுவிச்சுட்டாங்க. உடனே அந்த யம பாசத்தை அறுத்து அவனை விடுவித்து விட்டார்கள். அவன் நின்ன சுதந்திரமாக நாமா சொல்லி அதே ஜென்மாவில் பகவான் அடைஞ்சிட்டான். 10 ஜென்மா எடுக்கலை. அதனால் பாவியான நீ பாவம் குற்றம் செய்தாலும் நாமா சொல்லலாம்.
சாஸ்திரம் அங்கீகரித்திருக்கிறது. குற்றம் செய்தவங்க தான் நிறைய நாம சொல்லணுமே. நம்ம குற்ற உணர்ச்சினால் இல்லை நம்ம ஐயோ சரி நம்ம இந்த தப்பு பண்ணுறது, நம்ம இப்படி பேசக்கூடாது, நம்ம இப்படி பழகிறது, நம்ம இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம குற்ற உணர்ச்சினால் என்னாச்சே தெய்வீகமான பவித்திரமான விஷயம், சே அதுக்கு நம்ம தகுதியா, அது நம்ம தகுதி இல்லை, நம்ம மனசு நம்மளை உறுத்துதே, இந்த தப்பு பண்ணிடக்கூடாது, இந்த தப்பு பண்ணிவிட்டு நம்ம எப்படி பகவான் நாம சொல்லுது, சரி நான் தகுதி இல்லை, நான் நாம சங்கீதத்துக்கு நான் போகக்கூடாது, நம்ம பாகவத காலட்சேபத்துக்கு போகக்கூடாது, பாகவத காலட்சேபத்துக்கு போகக்கூடாது, நம்ம இது மாதிரி இப்படி அசுத்தமாக இருக்கிறோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஆஹா அப்படி நம்ம களங்கமானது நம்ம என்ன பண்ணோம், போக விடாத தடுக்கும், பகவான் நாம சொல்ல விடாத தடுக்கும். அது ஒன்றாலும் பண்ணுமே தவிர, ஆனால் போன தப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குற்ற உணர்ச்சினால் போகாமல் இருக்கிறது தான் தப்பு, போனால் தப்பு இல்லை. குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுட்டு அழகாக என்னென்னா என் மனசாட்சி குத்துது, இல்லை நான் பண்ணுறது தப்பு தான், இல்லை நான் வரல, நான் நாமசங்கத்துக்கு எனக்கு இன்றைக்கி அந்த ஃபீலிங் என்ன, நான் பண்ண பாவமானது என்னை வாட்டி எடுக்குது, நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்காதீங்க தயவுசெய்து. அது பாட்டு ஒரு மூலில் இருக்கட்டும். பிரயுக்தோயம் பலவந்தப்படுத்தப்பட்ட உன் போல் ஏன் பாவத்தை செய்கிறான் என்று அர்ஜுனன் கேட்கிறான் கீதையில். அதுதான் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரினம் அப்படின்னு. அது மகாபாபமாகிய காம குரோதங்களானது ரஜோகுணத்தில் உண்டாக்கி தமோ குணத்தில் ஆழ்த்தக்கூடிய கோபத்தை உண்டாக்கிவிடும். அது அஜ்ஞானம், அது மகா அசனம், நம்மையே எரிச்சிடும், அது மகா பாவம் அது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கா இல்லையா. ஆமாம், அப்போது அது அப்படி தான் பண்ணுமா. அப்போ ரஜோகுணம் இல்லாதவங்க யாருன்னா இருக்காங்களா? ஒருத்தர் சொல்லும் பார்க்கலாம். முக்குணங்களுக்கு அடிமையாகாதவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லும் பார்க்கலாம். பிரயுக்தோயம் நம்ம பிடிச்சி தள்ளினது போல் தவறு செய்கிறாங்களே அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். பிடிச்சி தள்ளின மாதிரி தவறு செய்யறதுக்கு காரணம் ரஜோகுணம்ன்றாரு. இந்த ஜீவாத்மான்னு சொல்லலை, நம்மன்னு சொல்லலை, நமக்குள்ளே இருக்கிற ரஜோகுணம் தான்ன்றாரு. அந்த ரஜோகுணம் தான் மகா பாபத்தை விளைவிக்கக்கூடியது. அதை சொல்கிறார் மகா அசனம் மகா பாப்மா. அப்போ மகா பாப்மானா அப்போ நான் எப்படி அப்போ பாபத்தை போகிறது? ரஜோகுணத்தை எப்படி அழிக்கிறது? ரஜோகுணத்தை அழிக்கணும்னா பிரம்மதேவரை அழிக்கணும். ஆமாம், ரஜோகுணத்துக்கு அதிபதி பிரம்மதேவர் தானே. தமோ குணத்துக்கு அதிபதி சிவபெருமானு, சாத்விக குணத்துக்கு அதிபதி தான் விஷ்ணு. அவனை எங்கே போகிறது? நான் ரஜோகுணத்தை எப்படி போக்குறது சொல்லும் பார்க்கலாம். ரஜோகுணத்துக்கு அதிபதி பிரம்மதேவர்பா, நான் பிரம்மதேவர் தான் அப்போ அதிபதி. அப்போ ரஜோகுணமே இல்லாமல் பண்ணணும், நான் எப்படி பண்ண முடியும்? அப்போ ரஜோகுணத்தை அழிக்க முடியாது, அப்போ தமோ குணத்தை அழிக்க முடியாது. முக்குணங்கள் பகவானுடைய மாயை. என்னுடைய மாயை அழிக்கணும்னு நினச்சா மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை நீ அழிச்சிடுவியா? என்னுடைய மாயை ஜெயிச்சிடுவியா? என்னுடைய மாயை ஜெயிக்கவே முடியாது. அப்போ நீ எங்கே அழிக்கிறது? ஆனால் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறான். பிரபத்தியந்து தரந்தி தேவன்றார். என்ன சரணாகதி அடைஞ்சா, சரணாகதின்றது என்னன்னா நாம சங்கீர்த்தனம் தான். அப்போ அந்த பாவம் போயிடுமாண்ணா? போவோன்றார். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். மகாபாபம்னு சொல்கிறாரு, அந்த மகாபாபமாகிய சர்வ பாபத்தையும் நாசம் பண்ணிட்டோம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு பகவான் சொல்கிறான். இதில் பாகவத்தில் சொல்கிறான் பகவான், என்னை சரணாகதி அடைஞ்சிட்டான். மாம்பியகம் சரணம் ஜன அகம் துவா சர்வ பாபியப்பேன்னு அங்கே ஒரு இடத்துல சொல்கிறான். கீதையில் பாகவதத்தில் பார்த்தா கடைசியில் நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாபம். சரணாகதின்றதே நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு பகவத்கீதைக்கு விளக்கமாக பாகவதத்தில் அதே கடைசி சரம ஸ்லோகம் சொல்லியிருக்கு. பகவத்கீதை சரம ஸ்லோகம் என்னென்னா, எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை ஒருவனையே சரணம் அடைவாயாக, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன், நீ கவலைப்படாதே. அதுதானே சரம ஸ்லோகம் அர்த்தம். அப்போது அதை தானே சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பஜ அகம் துவா சர்வ பாபியப்பிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, அதானே கரெக்டு. அப்போ அதே மாதிரி தான் சரம ஸ்லோகம் பாகவதத்தில் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமனகா தம் நமாமி ஹலிமன் சர்வ பாப பிரணாசனம். இங்கே என்ன சொல்கிறேன்? அகம் துவா சர்வம், நான் தான் அந்த பாவத்தை போகிறேன்றான் கீதையில். பகவான் சொல்கிறார், நீ நான் சொல்கிற நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா நாம வேற இல்லை, பகவான் வேற இல்லை. பகவான் தானே சொன்னாங்க கீதையில் அகம் துவா சர்வ பாபியப்பிய மோக்ஷயிஷ்யாம்னு. அதுதான் இங்கே சொல்கிறேன், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாபம், நாம சங்கீர்த்தனம் எல்லா பாவத்தையும் போக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நாம வேற இல்லை, நாமி வேற இல்லை அப்படின்னு நீங்கள் ரெண்டும் கம்பேர் பண்ணால் தெரியுது இல்லையா? பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும் சரம ஸ்லோகத்தை. அப்போ கிருஷ்ணன் தான் அந்த கிருஷ்ணன் நாமாவாக இருக்காங்க இல்லையா? அந்த ராமன் தான் ராம நாமாவாக இருக்காங்க இல்லையா? அவையும் சர்வபூதேப்பியன்னு சொல்ல அதே சரம ஸ்லோகமாக முக்கியமான அவையும் பிரபத்தியந்தே என சரணாகதி அடைந்த தபாஸ்மிதி செய்யாச்சுது அப்படின்னு ராமரும் சொல்கிறார் இல்லையா? ராமாயணத்துடைய அந்த சாரத்தையும் பாருங்கள், பகவத்கீதை சாரத்தையும் பாருங்கள், பாகவத்துடைய சாரமும் பாருங்கள். என்னென்ன நாம சங்கீர்த்தனம் தான் வலியுறுத்துகிறது. என்னை சரணாகதி மாம் அப்போ சொல்கிறார், சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிதி செய்யாச்சுது. இது ராமருடைய வாக்கியம்.
அப்போ என்னை வந்து சரணாகதிட்டானா அபயம், அவனுக்கு எந்த பயம் தேவையில்லை. சர்வபூதேப்பியோ, எல்லா பாபத்துலேருந்து அவனை அதை எல்லா ஜீவராசிகளால் வரக்கூடிய பாபத்து யம தர்மராஜன்னு ஒரு ஜீவராசி தானே, யமதூதர்களால் வரக்கூடிய ஆபத்துலேருந்து நான் காப்பாற்றுறேன். பயம் இல்லை, பயம் இல்லாமல் மரண பயம் தான் பெரிய பயம், அதான் அபயம். அப்போ எல்லா பயத்துலேருந்து விடுவிக்கிறேன் அப்படின்ட்டு ராமச்சந்திரமூர்த்தியுடைய வாக்கு இது. அப்போ ராமாயணத்தினுடைய முக்கியமான ஸ்லோகம் அந்த சரணாகதி ஸ்லோகம் பாருங்கள். விபீஷண சரணாகதி டைமில் சொல்லலை, அதே சரணாகதி மாம்பியகம் சரணமதின்னு கிருஷ்ணன் சொல்கிற விஷயத்தையும் பாருங்கள், அதே நாமத்தை சரணாகதி அடைகிற பாகவத ஸ்லோகத்தையும் பாருங்கள். எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே விடையை கொடுக்கும். அப்போ பகவான் என்னன்னா அபயம் கொடுக்குறவன் தான் பகவான். புரியுதா? வரவங்களை பிடிச்சி தள்ளுறவன், போடா எங்களுக்கு வராது அப்படின்னு தள்ளுறவன் இந்திரன். திரிசங்கு வந்து என்னன்னா பாவியாக வந்தான், தள்ளி விட்டான் சொர்க்கலோகத்திலிருந்து. அதெல்லாம் மற்ற தேவர்கள் தள்ளிடுவாங்க, ஆனால் பகவான் வேணா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிடுவான். எப்போ வருவரும் தான் நான் காத்து நின்றுன்றான். அப்போ சொல்கிற தவாஸ்மிதி, நான் உன்னை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அபயம், இனிமேல் உனக்கு பயம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். சர்வபூதப்பிய, எல்லா ஜீவராசிகளிலிருந்து உனக்கு பயம் இல்லாத நிலையை நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு யாராலும் உனக்கு பயம் ஏற்படாது. யம தர்மராஜனே வந்தாலும் அவனும் ஒரு ஜீவராசி தானே, யம தர்மராஜன். அவ யம தூதரனும் ஒரு ஜீவராசி. அதிலிருந்து அபயம், அவர்களிருந்து கூட உனக்கு மரண பயம் கூட ஒன்று வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் கேரண்டி கொடுக்குறான். நம்ம லைஃபுக்கு ஒரு அப்பா அம்மாவில் கூட நம்ம ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது போது பகவான் கேரண்டி கொடுக்குறான். பகவத்கீதையில் கேரண்டி கொடுக்குறான், பாகவத்தில் கேரண்டி கொடுக்குறான், ராமாயணத்தில் கேரண்டி கொடுக்குறான். நம்ம அந்த கேரண்டிலாம் சத்தியம்னு நம்புறதில்லை. நான் என் வாழ்க்கை கேரண்டி இருக்கானா இருக்குது, தைரியமாக சொல்லலாம். பாகவதர்கள் தைரியமாக சொல்லுவாங்க, என் வாழ்க்கை கேரண்டி கொடுத்துட்டானே பகவான், நான் செய்கிறேனே, நான் நாமா சொல்கிறேனே, நான் ஏன் பயப்படணும். அதனால் நாமா செய்தவங்க குற்றவாளிகளானாலும் அவர்களை குற்றவாளிகளிலிருந்து நீங்கள் தீர்க்காதீர்கள். ஏன்னா நாம செய்கிறது ரொம்ப வசதி, அவ்வளோ லேஸில் நாமா சொல்ல முடியாது. மனசு அழிஞ்ச நிலையில் தான் நாமா சொல்ல முடியும். மனசு அழிஞ்சால் தான் நாமத்தில் திருடமாக சொல்ல முடியும். கீர்த்தனைய சதாஹரி, எப்பொழுதும் இந்த திடமாக கீர்த்தனை பண்ணுறான்னா அவன் மனசு அழிஞ்ச நிலையில் இருக்கான்னு அர்த்தம், அவன் உன்னத ஸ்திதியில் இருக்கிறான்னு அர்த்தம். இது ஒரு மகாத்மா சொன்னார், மனசு சுத்தமாக அழிஞ்சால் தான் நாமத்தை திருடமாக பிடிக்க முடியும், இல்லைன்னா நாமத்தை திருடமாக அவன் கீர்த்தனை பண்ண முடியாது. அவளும் பார்த்தா கொஞ்ச நேரம் நாம சொல்லுவான், அவளும் பார்த்தா வேற ஒரு தர்மத்தில் ஈடுபடுவான். ஆமாம், அதனால் திருடமாக எப்பொழுதும் நம்ம பாகவதம் பாராயணம் பண்ணோம், ராமாயணம் பாராயணம் பண்ணால் குற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நாமா சொல்லுங்கள், விடாதீங்க. அது உங்கள் குற்றங்களை போக்கும், உங்கள் குற்ற உணர்ச்சியை போக்கிடும். அதுக்கு அதான் விமோச்சனம். ஆமாம், நம்ம குற்றம் பண்ண சரி, குற்றம் பண்ணிடக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு நான் குற்றம் பண்ணிட்டோமே, ஆமாம் சரி, அது போக்கிறதுக்கு என்ன வழின்னா மனசு வருத்தப்படுறேன்னு. சரி, மனசை வருத்தப்படு, சரி இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அது உங்களால் முடியாது. அது ரஜோகுணன் உனக்குள்ளே இருக்குது இல்லையா, அந்த ரஜோகுணம் பிரயுக்தயம் பிடிச்சி தள்ளது போல் உனக்கு அந்த பாவத்தை செய்ய தான் தூண்டுமா. அர்ஜுனன் சொல்கிறான் கீதையில், பிரயுக்தயம் உன்னை பலவந்தப்படுத்தி உன்னை அந்த பாவத்தை ஈடுபடுத்துமா. அது அந்த ரஜோகுணம் ஈடுபடுத்த மாதிரி என் செய்கிறான்னு இவன் திருந்துறான். ஒரு சமயத்தில் கொச்சின் நிவர்த்ததே கொச்சித் பிரவர்த்ததே, ஒரு சமயத்தில் வெளியே வரான்பா, பரிசுத்து கேட்குறான் அந்த கேள்வி அஜாமல் பாக்கியத்தில். ஒரு சமயத்தில் அந்த குற்றத்துலேருந்து விலகிறான்பா, அடுத்தது மறுபடியும் ஏன் அந்த குற்றத்தை பலவந்தமாக செய்கிறானா. அதுதான் அப்படின்னா இவன் கண்ட்ரோலில் இவன் பிரகிருதி இருக்கா, இவன் மனசு இவன் கண்ட்ரோல் இருக்கா. நான் பாவம் செய்யக்கூடாது, நான் திருந்துறப்பா, சரி மனசு வருத்தப்படுறேன், சரி மறுபடியும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் அடுத்த நிமிஷம் அந்த ஜீவாத்மா மயங்கர சுபாவம் உடையதாச்சு. ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல் ஜீவாத்மா இந்த மயக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது, இந்த மயக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது, இந்த மாயிலேருந்து வெளியே வரது பகவான் சொல்கிறானே. அதான் மம்மாய துரத்தை, என் மாயை நீ ஜெயிச்சிடுவியா, இந்த மயங்கர சுபாவத்திலேருந்து, இந்த தவறு செய்கிற சுபாவத்திலேருந்து நீ வெளியே வந்துடுவியா. மாம் பிரபத்தியது, என்னை சரணாகதி அடைஞ்சால் தான் தரந்திதை, என்னை இந்த மாயை தாண்டிட முடியும், அதை தவிர வேறு கதி கிடையாது. அதனால தான் மாம் ஏகம் சரணம் வரஜான்னு சொல்கிறான் பகவான். சொல்லி கொடுக்குறான், சரணாகதி அடையின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் நாம் எப்படி சரணாகதி ஆகணும், அவரே அப்படியேப்பட்டவரே சரணாகதி அப்படியே சொல்லுவோம். கிருஷ்ணா சரணம், ஸ்ரீகிருஷ்ணா சரணம் அம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்ம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்ம அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க மகான்கள்லாம். மகான்கள் அதை தான் உபதேசமாக எழுதி கொடுக்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்மா சொல்லு அப்படின்னு ரகசியமான சிஷ்யர்களுக்கு. ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குருவோ குக்கியம் அப்படிதா, பிரியமுள்ள சிஷ்யர்களுக்கு அப்படி தான் எழுதி கொடுக்குறாங்க, ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்மா சொல்லு அப்படின்னு. அப்புறம் வேறு என்ன சொல்லணும். அப்போ கிருஷ்ணன் சரணாகதி அடி, அவரே என்ன சரணாகதி அடிவோம், நாமா சொல்லாமல் சரணாகதி அடி முடியுமா. அப்போ நாமா ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்மா, அதான் ஸ்ரீகிருஷ்ண வயம் நமஹ, ஸ்ரீகிருஷ்ணரை நாங்கள் துதிக்கின்றோம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ.
பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நாமா சொல்லுங்கள், விடாதீர்கள். அதே சமயத்தில் நம்ம ஏதாவது பாவம் போல் தென்பட்டாலும் பக்தர்களி பகவான் நாமா சொல்கிறவங்கள தயவுசெய்து நிந்திக்காதீங்க. உங்கள் நாமத்துக்கு ஆபத்து, உங்கள் பக்திக்கு தடையாயிடும், உங்களுடைய பக்திக்கு நீங்களே மண்ணள்ளிப்படுகிற மாதிரி. தயவுசெய்து அந்த அபச்சாரத்தை பண்ணிடாதீங்க. பாகவத அபச்சாரம் கொடியது. யாருன்னா நாமா சொல்கிறாங்கன்னா அவர் குற்றவாளி வந்து தயவுசெய்து அபச்சாரம் தயவுசெய்து அதெல்லாம் சொல்லாதவன், அவங்கள பற்றி குற்றம் சொல்லாத. அவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க, அவங்க பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க, அவங்கள எதுவும் சொல்லாத. ஏன்னா பக்த வினிந்தகா சீதந்து ஜகத்ரி துர்வாச துக்கமா பண்ணகா. எதனால் பக்தர்கள் நிந்திச்சு வந்ததுனால, பகவன் நாமா சொல்கிறவரை பாகவத பக்தியில் தீவிரமாக ஈடுபடுறவராக அம்பரீஷனை நிந்திச்சதுனால 3 லோகத்தில் அடைஞ்சு அவருக்கு அபயம் கிடைக்கலையாம், அடைக்கலம் கிடைக்கலையாம். துர்வாசருக்கு அப்படியேப்பட்ட தபஸ்வி, அப்படியேப்பட்ட வித்தி, அவரை விடவா நம்ம பெரிய தபஸ்வி. அப்போது அவங்க குற்றம் பண்ணுறாங்களே சொல்லணும், அது சொல்லக்கூடிய அதை சொல்லக்கூடிய சக்தி. அப்போ அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுடைய தபஸுக்கு மேலே உன்னுடைய தபஸ் இருந்தால் நீ சொல்லலாம். அப்படியேப்பட்ட அம்பரீஷன் சாதாரண குடும்பஸ்தன், இல்லறவாசி, அவன் பெரிய தபஸ்லாம் பண்ணல. துர்வாசர் வந்து எல்லா லோகத்துக்கு போயிட்டு வர்றாரு, ஆனால் அம்பரீஷனால் அப்படி லோகத்துலாம் போயிட்டு வர முடியாது. ஆனால் அம்பரீஷனை தேடி பகவான் வருவார் அடிக்கடி. பகவானை பார்த்துட்டு சக்கராயத்தை கூட கொடுத்துட்டு போவார். இந்த என் சக்கராயத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு கூட கொடுத்துட்டு போவார் பொறுப்பாக. விஷ்ணு சக்கராயத்தையே கொடுத்துட்டாரு அம்பரீஷனுக்கு. ஆமாம், பகவான் தான் இவரை தேடி வருவாங்க. இவர் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உட்காந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணார், சபைமான கிருஷ்ண பார்த்தார், பகவான் திருவடிகளை தியானம் பண்ணார். அம்பரீஷன் அப்படிப்பட்ட உத்தம பக்தன் பகவான் அம்பரீஷனை தேடி வந்துட்டான். இவர் பகவானை தேடி அடைக்கலம் தேடி வந்திருக்கு. அச்சுதா நாராயணா கோவிந்தா அப்படின்ட்டு அடைக்கலம் தேடி ஓடுறார். துர்வாசம் தான் ஓடணும், புரியுதா, அந்தந்த லோகத்துக்கு. அந்த லோகங்கள்லாம் இவரை தேடி வரும் அம்பரீஷனை. இவருக்கு அஷ்டமா சித்திகள் அப்படிப்பட்ட தபஸ் கிடையாது, சரி, அந்த பிரபாவம் கிடையாது, ஓகே. ஆனால் அம்பரீஷனை விட சிறந்த பாகவதன் யார்? அப்படி தபஸ் கிடையாது, இல்லை தபஸை பயன்படுத்தலன்னா சொல்லலாம் அம்பரீஷன். ஆனால் வந்து துர்வாசர் வந்து அப்படியேப்பட்ட மகா தபஸ்ரீ. ஆனால் அம்பரீஷனை விழுங்க முடியலையே, அம்பரீஷனை மேற்கொள்ள முடியலையே. பூதத்தை விட்டார், அவனை வதம் பண்ண நினச்சார். கடைசியில் அந்த பூதம் இவரெல்லாம் அந்த பூதம் எரிஞ்சு சாம்பலாகி அந்த சக்கராயுதம் காப்பாற்றி அந்த பூதத்தை எரித்து சாம்பலாக்கி அந்த சக்கராயுதம் இவரெல்லாம் திருப்பின்னு வந்துடுச்சு கொல்றதுக்கு. சக்கராயுதம் சுதர்சன துர்வாசர் ஓடுறாரு. ஆனால் அம்பரீஷன் பயந்து ஓடலை அந்த பூதத்தை விட்ட போது. அப்படியே அந்த பூதம் வந்து கத்தியை சுழட்டின்னு வருது. அப்போ அம்பரீஷனை வட்டம் பண்ணி அம்பரீஷனை வதம் பண்ண முடியாது. ஏன்னா பகவான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோன்னு கேரண்டி கொடுத்துக்கிறான் அவன் வாழ்க்கைக்கு. அதுதானே இந்த வார்த்தைகள்லாம், பகவத்கீதை வார்த்தைகள்லாம், பாகவத வார்த்தைகள்லாம். பக்தனுக்கு யோகக்ஷேமகம் யுகம் நான் கேரண்டி கொடுக்குறேன். நம்ம பக்த பிரணஷதி, என் பக்தன் அழிவு அடைய மாட்டான், நான் பாதுகாக்கிறேன். நகி கல்யாணுக்கு துர்கதியும் தாது கச்சதி, நல்லது செய்தும் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான் பக்தி பண்ணுறவன் அப்படின்னு இவ்வளோ வார்த்தைகள் பிரமாணமாக சொல்லும்போது, கேரண்டி கொடுத்துருக்கும்போது அது எப்படி அவன் அழிஞ்சிடுவான் அம்பரீஷன்? அப்போ உடனே என்னென்ன சுதர்சனாஸ்திரம் வந்து உடனே அவனை அந்த கிருத்தியை அந்த பூதத்தை எரித்து சாம்பலாக்கி அப்போ துர்வாசனை தோர்த்தது. ஏன்னா அம்பரீஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பகவான் கேரண்டி கொடுத்துருக்கான், அந்த வார்த்தை கொடுத்துருக்கான், அந்த வார்த்தையை சத்தியமாக்குறான் பகவான். சத்தியம் இதாவது நிஜபிருத்திய வாஷிதம் இல்லையா? உண்மையான பக்தன் வாக்கு சத்தியமாக்குறார் பகவான். அதே சமயத்தில் உண்மையான பக்தனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அபயம் சர்வபூதியப்பேன்னு சொன்னது பொய்யாயிடும். அப்பமா அவள் பயமற்று நான் எல்லா ஜீவராசியும் பயம் அந்த பூதத்தினால வரக்கூடிய பயத்தில் நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு பகவான் வாக்குத்திருக்கானே. அபயம் சர்வபூதியப்பேன்னு சொல்லியிருக்கானே. அப்படி சரணாகதி அடைஞ்ச அம்பரீஷன் என்னமா கைவிட்டுருவார் பகவான், பிரகலாதன் என்னமா கைவிட்டுருவார் பகவான். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் இருக்குது, பகவான் நாமா இருக்குது. அதனால் அப்படின்னா இப்போ என்ன, அப்போ பாவம் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கே என்ன? அப்படி கிடையாது. பாவம் செய்ய மாட்டீங்க நீங்கள். பகவான் நாமா சொன்னால் பாவம் செய்ய மாட்டீங்க. வேறு என்ன வழி நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ரஜோகுணத்தினால நான் உந்தப்படுகிறேன், நான் தவறு செய்கிறேன், காமக்ரோதத்தில் நான் விழறேன் அப்படின்னா, அதாவது காம ஏஷ குரோத ஏஜ ரஜோகுண சம்பந்தம். அப்போ ரஜோகுணத்தை நான் ஜெயிச்சிட முடியுமா? மாயை முக்குணமான மாயை என்னுடைய மாயை அதை ஜெயிக்க முடியாதுன்னு பகவான் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவனை சரணாகதி அடைஞ்சாதான் அந்த மயங்குதல், அந்த காமத்துக்கு உட்படுறதோ கோபத்துக்கு உட்படுறதோ, அந்த காமத்துலேருந்து என்னால் விடுவிக்க முடியல, இப்போலேருந்து சரி தப்பு, சரி நான் விடுவிச்சிட்டேன், சரி வெளிப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். யார் அந்த ஆனால் அஜாமலன் 88 வருஷம் வரைக்கும் முயற்சி பண்ணானே, அந்த வேசி சங்கத்துலேருந்து வெளி பண்ண முடியலையே. மலையான ஒருத்தர் வந்து நாராயண நாமா சொன்ன உடனே அந்த நாமா தானே அவனை விடுவிச்சுது. அந்த மோகத்தில் தான் அவனை விடுவிச்சு அவனுக்கு வைராக்கியத்தை உண்டாகிச்சு.
அவன் யமதூதர்களால் பயமுறுத்தப்பட்ட போது, ஆஹா, இந்த யமதூதரிலிருந்து இந்த வேசிகளால் காப்பாற்ற முடியாது, இந்த 10 புத்திரர்களால் காப்பாற்ற முடியாது, பகவான் நமக்கு ஒரு ஆத்ம பந்து ஆக்கிய பகவானுடைய தூதர்களால் தான் காப்பாற்ற முடிஞ்சது, இந்த நாமா தான் நம்மளை காப்பாற்றுச்சு. அப்படி நாமத்தை திருடமாக பிடிச்சிக்கிட்டானே அப்போ அந்த நாமா தானே அந்த மோகத்தில் அவனை வச்சு, இதெல்லாம் ஒரு பழப்பா, இப்படி ஒரு பழப்பு பழக்கிடுமா, இப்படி ஒரு பிராமண தன்மையை நான் கெடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா, இந்த வேசி போட்ட சாப்பாடை மலத்தை தின்ற மாதிரி நான் தின்னு இப்படி ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணுமான்ட்டு அப்போ அவனுக்குள்ளே அந்த வைராக்கியம் வந்து அவன் வருந்தே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணான், நாம சங்கீர்த்தனம் பண்ணான். அதான் புத்திசாலித்தனம் அவன் பண்ணது. வருந்தி என்னன்னா, நான் தகுதி இல்லைன்னு உணர்ந்தான். இல்லைன்னு சொல்ல வரல, என் நாக்கள் அந்த மங்களகரமான நாமா எப்படி என் நாக்கள் வரும் அப்படின்னு உணர்ந்துட்டு என்ன பண்ணான், அடுத்த நிமிஷம் என்ன ஸ்டெப் எடுத்தான். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த மோகத்தை போகிறதுக்கு ஒரே வழினா பகவான் நாமா சங்கீதம். அவள்தான் அந்த ஜென்மத்திலையும் அவன் பவித்திரமாயிட்டான். வருந்துங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதை விட பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வருந்துற காட்டிலும் அந்த டைமில் நாமா சொல்கிறது பெஸ்ட். நீங்கள் வருத்தப்படுறது நல்லது, வருத்தப்படணும் நியாயமாக பார்த்தா, அப்போ தான் திருந்த முடியும். சரி, நான் வருந்திட்டேன் ஆனால் திருந்திட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வருந்தீங்க, அடுத்த நிமிஷத்தில் மறுபடியும் என்னன்னா, அந்த மயக்கம், அந்த மோகமானது உங்களை பாவம் செய்ய தூண்டவே செய்யும். எல்லாரும் பவித்திரமானவும் கிடையாது, எல்லாரும் முக்குணங்கள் கடந்தவும் கிடையாது. நான் என்னை திருத்திக்கிறேன், நடக்காது. உன்னாலே உன்னை திருத்த முடியாது. மலையான ஒருத்தர் உன்னை திருத்தினால் வழியே உன்னால் உன்னை திருத்திக்க முடியாது. நீ இந்த மோகப்படலத்திலிருந்து நீ வெளியே வர முடியாது. காமக்குடத்தில் நீ ஜெயிச்சிட முடியாது, சான்ஸே கிடையாது. அப்படியேப்பட்ட விஸ்வாமுத்திரே தகுதி நிமித்தம் தாளம் போட்டாரே, முடியலையே. மேனகத்தில் காமத்தை ஜெயிச்சுன்னு பார்த்தா கோபத்தில் வந்துட்டார். அது ரம்ப இடத்துல வந்துட்டார். இப்படி தானே போச்சு அவர் காலம். எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தவத்தில் வீணாக போச்சு அவருக்கு. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு மூச்சு அடிக்க எவ்வளோ பாடுபட்டார் பகவானுடைய கிருபையினால். அப்புறமா சரி, இவ்வளோ சிரமப்படுறாரே, முயற்சி மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி தெய்வத்தால் ஆகாதுன்னு. அதனால் அந்த முயற்சி அவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவானை சரணாகதி அடைஞ்சிட்டார் ஹரிதாஸ் தாக்கூர். அப்படிப்பட்ட லக்ஷஹீரான்ற ஒரு மோகத்திலேருந்து விடுவிக்கப்பட்டார். நாம சொன்னார். நாம சொல்கிறவங்களுக்கு எதுவுமே பாதிக்காது, எந்த மயக்கம் பாதிக்காது. அப்போது இதெல்லாம் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் பண்ண அப்படியே மகாபாவியாக இருந்தேன். சதாச்சாரத்திலும் இல்லை, சதாச்சாரத்தை கைவிட்டவனும் கிடையாது, துராச்சாரத்தில் இருந்து அப்படியேப்பட்ட அஜாமலன் கூட ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னால், அப்போது விஸ்வாமுத்திரர் கூட பிரம்ம ரிஷியாக தான் ஆனார். ஆனால் அஜாமலன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான், மோட்சத்தை எடுத்துக்கினான் பகவான் நாம சங்கீர்த்தனத்தில். அப்போ அஜாமலன் பாருங்கள், எந்த தபசும் பண்ணல, எந்த யோகமும் பண்ணல, வேசி சங்கத்தில் இருந்தான். க்ஷணசங்கேன சாதுஷு பதம் அப்படியே போட்டுருக்கேன். நான் போய் சொன்னால் பாருங்கள், நான் போய் சொல்ல சத்தியமாக சொல்கிறேன். க்ஷணசங்கேன சாதுஷுன்னு போட்டுக்குது. அஜாமல வாக்கியத்தில் போய் பாருங்கள், க்ஷணசங்கம் தான் சாது சங்கம். அது அவனை பியூரிஃபை பண்ணிடுச்சான். அப்போ விஸ்வாமுத்திர தபஸை விட உயர்ந்ததாக போச்சு. எதுனா அஜாமலுடைய நாமா, அஜாமலுடைய சத்சங்கம். அந்த சத்சங்கம் எல்லா தபஸை விட உயர்ந்தது. சத்சங்கத்தினால நாம மகிமையை கேட்ட அவன் அடுத்த நிமிஷத்தில் மாறிட்டான் விஷ்ணு தூதர்கள் தான் பக்தர்கள் எல்லாம். பகவான் நாம சொல்கிறவங்க எல்லாமே விஷ்ணு தூதர்கள் தான். இவங்களாம் சொல்கிறதெல்லாம் எப்போ எடுத்துக்கூடாது. இவங்களாம் பாகவதத்தில் உபன்யாசம் பண்ணுறாங்களே, அப்போ இவங்களெல்லாம் விஷ்ணு தூதர்கள் தான். நம்மளை உபதேசம் பண்ணி நம்மளை கரையேற்றுறாங்க. விஷ்ணு தூதர்கள் சங்க சக்கர கதாதாரியாக வரவங்க தான் விஷ்ணு தூதர்கள் அர்த்தம் கிடையாது. ஆஞ்சநேயர் மாதிரி கூட வருவார், ஒரு வானர ரூபத்தோடு விஷ்ணுதூதர் நாம மகிமையை கொடுத்து மோதிரமாக கொடுத்து நாமத்தை இது பூஷணமாக போட்டுக்குமா, இது உங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தான் சீதைக்கு ஆபரணமாக மோதிரமாக ராமநாமத்தை கொடுத்தாரு. அப்படி கூட தூதர்கள் வருவாங்க, வான ரூபத்தில் வருவாங்க. எந்த ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பகவானுடைய தூதர்கள் எந்த ரூபத்தில் வரும். ஏன்னா உபன்யாசம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பகவானுடைய தூதர்கள் தான். பகவானை பற்றி தானே பேசுகிறாங்க, பகவானுடைய பெருமையை தானே பேசுகிறாங்க. பகவான் நாம சொல்லி பகவான் நம்மளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி நாம சங்கீதனுடைய மகிமையை சொல்லி பாகவத்தை பெருமை சொல்லி இவங்களெல்லாம் பகவத் தூதர்கள் தான், பகவானால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் இவங்களாம். அஜாமலுக்கு வந்த மாதிரி சங்க சக்கர அது மரண காலத்தில் நம்ம சூட்சும சரீரம் அன்றைக்கி பிடிபடுமா, அன்றைக்கி அந்த சமயத்தில் அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது இதுபோல் மகான்கள் ரூபத்தில் தான் காட்சி கொடுப்பாங்க. ருக்மணி பகவான் அடையிறதுக்கு எந்த ரூபத்தில் இருந்தால் பிராமண ரூபத்தில் தானே பகவான் கருடாழ்வார் வந்தார். அதனால் பகவானுடைய தூதர் தானே கருடாழ்வார். அது மாதிரி வந்துடுவாங்க, எந்த ரூபத்தில் வேணால் வருவாங்க, அது தெரியாது. உத்தவர் ரூபத்தில் கோபிகளுக்கு ஆறுதல் சொன்னார் பகவான். அப்போ பகவானுடைய தூதர்கள் தானே, பகவானுடைய தூதர்னா தானே உத்தவர் வந்தார், உத்தவ தூது கோபிகளுக்கு. அப்போ இவரெல்லாம் கூட பகவானை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே பகவானுடைய தூதர்கள் தான், பகவானால் அனுப்பப்பட்டவர்கள் தான். அவர்கள் பேச்சு நம்ம எடுத்துக்கலாமே, அப்போ அவர்கள் வார்த்தை நம்ம எடுத்துக்கலாமே, லட்சியம் பண்ணலாமே.
நான் என்ன சொல்கிறேன்னா வருத்தப்பட சரி ஓகே. அப்படின்னு நான் பாவத்தை செய்வதற்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கே. பாவம் பண்ணாலும் பரவாயில்ல நாமா சொல்லுன்றது அப்படின்னா பர்மிஷன் கொடுக்குது. ஆமாம், ஏன்னா அப்போ பாவம் எவ்வளோனா செய்யலாம், ஆனால் நாமா சொன்னால் சரியாக போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, நாமா சொன்னால் பாவம் செய்ய மாட்டேன், அந்த பாவம் செய்யணுன்ற புத்தி போயிடும். அது வரைக்கும் இல்லை, நான் பாவம் செய்யற புத்தி நான் வருத்தத்தினால் நான் திருந்துறேன், நானே திருத்திக்கிறேன், நடக்காது. எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆகிட்டு நீ வாழ்க்கையில், எத்தனை தடவை அடிபட்டேன் நீ விழுந்து ஏன் இன்னும் மண்டையை உடைச்சிக்கிறேன், ஏன் கை காலை உடைச்சிக்கிறேன், எத்தனையோ தடவை நீ தோல்வி அடைஞ்சிட்டேன். இந்த காமக்குரோதங்களை ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ தடவை பாடுபட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு நீ. பகவான் சொல்கிறேன், மம்மாயா துரத்தி என் மாயை ஜெயிக்க முடியாது, நான் மயங்க மாட்டேன், நான் திருந்திக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் திருந்திட்டு அப்புறமா நான் பகவத் கோயிலுக்கு வரேன், அப்புறமா நான் நாம சிங்கத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பாவம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் நாம சொல்ல விடாமல் தடுக்குது, கோயிலுக்கு வராதபடி தடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். என்னடா இப்படி மூச்சு போச்சுன்னு இப்படி பேசுகிறேன், நிறைய சத்தியமாக சொல்கிறேன். நம்மளை நாமளே திருத்திக்கலாம், நான் நடக்காது, உங்களை நீங்கள் திருத்திக்க முடியாது. மேலும் பாவிகளை நம்ம ஆக வேண்டாம், அதுக்காக தான் சொல்கிறேன். கொச்சின் நிவர்த்ததே கொச்சின் பிரவர்த்ததே, மறுபடியும் அதே பாவம் தான் பண்ணுவீங்க. இல்லை நான் தப்புன்னு உணர்ந்துட்டேன், இனிமேல் நான் வாழ்க்கையில் ஜென்மாவில் நான் வைராக்கியம் மாறிட்டேன், இனிமேல் திடமாக நான் ஒரு சபதம் எடுத்துக்கினேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் நீடிக்கும் அது அந்த சபதம், ஏன்னா திடமாக இருக்கீங்களே, அதான் கொஞ்ச நாள் நீடிக்கும். அடுத்த நிமிஷம் மறுபடியும் ஒரு மயக்கம் வரும், ஒரு அலை ஒரே அடிக்கும் அந்த அலை, அவள் தான் அப்படியே உங்களை அபகரிச்சிடும். எதுன்னு அந்த காமம் என்ற அலை, இந்த குரோதம் என்ற அலை மறுபடியும் அதே பாவத்தை செய்ய தோணும், அதே மாதிரி தவறான வார்த்தைகள் பேசணும்னு தோணும், எல்லா அபகாரமும் நடக்கும். முடியாதுன்ற நம்மளை நாமளே திருத்திக்க முடியாது தான் நம்ம இத்தனை ஜென்மம் எடுத்ததுக்கு காரணமே. இல்லைன்னா நம்மளை நாம திருத்திங்கன்னா நம்ம எப்போ மோட்சம் அடைஞ்சிருக்கணுமே. இன்னும் நம்ம இந்த மனுஷ ஜென்மால் தானே இருக்கோம். இன்னும் நம்மளை திருத்திக்க முடியாமல் தானே நம்ம பலவீனமாக தானே இருக்கிறோம். அதை ஒத்துக்கு தானே ஆகணும். அதை ஒத்துக்க முடியாதுன்னு அது எப்படி ஒத்துந்தான் ஆகணும். பகவானாக மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியும். அப்போ மலையான பகவானை மாற்றணும்னா நம்மளால் வருத்தப்படலாம் இத்தோட இது மாதிரி நான் இந்த பாவத்தை விட்டுடுறேன், நம்ம தவறை விட்டுடுறேன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம், சபதம்லாம் எல்லாம் சத்தியம்லாம் பண்ணலாம், சத்தியம் பண்ணி நான் இனிமேட்டு பாவத்தை செய்ய மாட்டேன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் கொஞ்ச நாள் நீடிக்கும் அது, அடுத்த நிமிஷம் மறுபடியும் அதே தவறு தான் பண்ணுவோம். அதனால் நம்மளை நாமளே திருத்திக்க முடியாத போது நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்னன்னா அப்போ பாவம் செய்தாலும் பரவாயில்ல, பகவான் நாம சொல்கிறேன்னா எதுனா பாவத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் இல்லை, உன் பாவத்தை மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான பரிகாரம் இதுதான், பகவான் நாமா தான். அந்த நாமா அந்த மோகப்படலத்தை போகும், உனக்குள்ளே அந்த பயங்கர புத்தியை போகும், உனக்குள்ளே அந்த பாவம் செய்ய விடாதபடி உன்னை தடுக்கும், உனக்கு சாத்விக குணத்தை சுத்த சாத்விகமான எண்ணத்தை உனக்குள்ளே உண்டாகும். அந்த ரஜ குணத்தை தமோ குணத்தை அழிக்கிறதுக்கு நாம சிங்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ரஜகுணம் தமோ குணம் தீய குணங்களை உண்டாக்கக்கூடியது, சாத்விக குணம் தான் கொஞ்சம் பகவானத்தில் கொஞ்சம் நெருங்க வைக்கக்கூடியது. அதுக்கு பிறகு சுத்த சாத்விகத்துக்கு வரதுன்றது நாம சங்கீர்த்தனம், அனவரதம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. சரி, அது என்றைக்கு வரும்? இப்போ அதுக்கு வரணுன்றதெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, இன்றைக்கி பண்ணுங்கள் நாம சங்கீர்த்தனம். அதில் நீங்கள் பவித்திரம் ஆகிட்டீங்க, நீங்கள் சுத்தமாகிட்டீங்க, நீங்கள் நிஷ்பாவன். நீங்கள் அஜாமலன் அப்படி தான் ஒரு க்ஷணத்தில் நிஷ்பாபன் ஆகிட்டான். நாராயணன் சொல்கிற வரைக்கும் இந்த பாவியாக இருந்தான். நாராயணன் சொன்ன அடுத்த க்ஷணத்தில் நிஷ்பாபன். கோடி ஜென்ம ஹசாம் ஹபி, கோடி ஜென்மத்தினுடைய பாவம் போயிடுச்சான். இந்த ஒரு ஜென்மத்தில் பாவம் இல்லை, கோடி ஜென்மத்தினுடைய பாவம் போயிடுச்சு அஜாமலனுக்கு. அதனால் வெட்கப்பட்டோ கூச்சப்பட்டோ குற்ற உணர்ச்சினாலேயோ பாகவத் தர்மத்தை விட்டுடாதீங்க, பகவன் நாமா சொல்கிறத விட்டுடாதீங்க. குற்றம் செய்தாலும் பரவாயில்லை, பகவன் நாமா சொல்லுங்கள், பாகவதம் படியுங்கள். பாகவதம் படிக்கிறது மட்டும் குளிக்காமல் கொள்ளாமல் இல்லை, பகவான் நாமா சொல்கிறது மட்டும் குளிக்காமல் இது பண்ணால் உடனே நாமா ராமா ஹரே கிருஷ்ணா கோவிந்தா நாராயணன் சொல்லுங்கள். ஆனால் பாகவதம் படிக்கிறது மட்டும் நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து பாகவதம் படிங்க, ராமாயணம் படிக்கிறது இருந்தால் படிங்க. உங்கள் எப்பொழுதும் ஆஸ் யூஷுவலாக செய்கிற அந்த பாகவத தர்மத்தை விடாமல் செய்யுங்க. பாகவதம் படிக்கிறதோ, ராமாயணம் படிக்கிறதோ, சுந்தரகாண்டம் படிக்கிறதோ, எல்லாமே நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதோ எல்லாமே ஆஸ் யூஷுவலாக செய்கிறது செய்யுங்க. ஆனால் நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமாக செய்யுங்க, அவ்வளோதான். ஆனால் பகவான் நாமா சொல்கிறது மட்டும், பாராயணம் பண்ணுறது மட்டும் குளிச்சுட்டு சுத்தமாக தான் செய்யணும். பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணுறது. ஆனால் நாமா சொல்கிறது மட்டும் எதுவுமே தேவையில்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த தடைகளும் கிடையாது. எப்போனாலும் நாமா சொல்லலாம், தூக்குதல் சொல்லலாம். மந்த காமினியோடு சரசம் பண்ணும்போது கூட பகவான் நாமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னும் போது பகவான் நாமா சொல்லணும். நீங்கள் குளிக்கலனா கூட பரவாயில்ல, பகவான் நாமா சொல்லலாம். குழந்தை கொஞ்சம் போது பகவான் நாமா சொல்லலாம், ராம 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 ராமான்னு சொல்லினே இருக்கலாம். அதனால் நாமத்துக்கு தான் நாம ரொம்ப பெஸ்ட். ஈஸி ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு.
சிறந்த தபஸில். அதனால் யாருன்னா நம்ம நாமா சொல்கிறவங்கள குற்றவாளியாக சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த நாமா சொல்கிறவங்கள குற்றவாளியாக சொல்கிறதுக்கான தகுதி நமக்குள்ளே அந்த தபஸ் இருக்கா? அந்த குற்றம் உணர்ச்சினால அவங்க குற்றம் சொல்லணும்னா அவங்களால அப்போ அந்த குற்றம் சொன்னால் வரக்கூடிய அபராதத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா? முதல்ல எதுக்கு வீண் பம்ப விலைக்கு வாங்கணும்? அப்படி சக்தி இருந்தால் நீங்கள் குற்றம் சொல்லலாம். அவன் குற்றம் இப்போ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அப்படி சொல்கிறதா இருந்தால் உனக்குள்ளே அந்த தபஸ் இருக்கா? அப்படியேப்பட்ட அவங்க சொல்கிற நாம சங்கீர்த்தனத்தை விட உன்னுடைய தபஸ் மேலானதாக இருந்தால் நீங்கள் குற்றம் சொல்லலாம். குற்றம் சொல்ல சரி, அது தாங்கக்கூடிய சக்தி இருந்தால். ஆனால் அபராதம் பட்டு அபலமாக வந்து உங்களுடைய பக்தியை வீழ்ச்சி ஃபஸ்ட்டு எங்கே கை வைக்கினா நம்மளுக்கு தண்டனை கொடுக்காது. முதல் நம்மளுடைய தபசு போகும். ஒருத்தரை பற்றி நம்ம குற்றம் சொல்லணும்னா பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்க போய் நம்ம குற்றம் சொல்கிறோம், பாகவத் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, அது குற்றம் சொல்லணும்னா முதல் என்ன பண்ணணும்னா உன்னுடைய பக்திக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு உனக்கு எத்தவனே தண்டனை கொடுக்காது. ஃபஸ்ட்டு உன் பக்தி அஃபெக்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு பக்தியிலேருந்து டிவேட் ஆக பண்ணும்போது அப்புறமா உனக்கு தண்டனை கிடைக்கும். எதனா ஒரு குடும்பத்தில் சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனையோ, வீட்டில் சண்டையோ, ஒரு தகராறோ, இல்லை ஏதோ அடிபட்டது, ஏதாவது மனசு உளைச்சலோ, அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும். இதுக்கு முன்னாடி சுகவாசியாக இருந்திருப்ப பகவான் நாம சொல்லும்போது. அப்புறமா அந்த பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா ஃபஸ்ட்டு நாம சொல்கிறத விட்டுடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியில் டிவேட் ஆக பாகவத அபச்சாரம் அப்படி தான் பண்ணிட்டோம். நான் என்ன ஃபஸ்ட்டு நம்ம பக்தியை குலைக்கும். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும், நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கிடும். பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது எடுத்த உடனே தண்டனைன்றது உடனே பிரச்சனைகள் நம்ம ஃபஸ்ட்டு பக்தியை தான் தடை பண்ணணும். அதனால் அந்த பக்தி நாமளே ஏன் கெடுத்துப்பானே, நம்ம தள்ள மண்ணள்ளி நம்மளே மண்ணியே குஞ்சர சௌச்சவத்துன்னு நம்ம தள்ள மண்ணள்ளி போட்டுக்கலாமா? யானை தள்ள மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் பாகவதர்கள் சரி அவங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தப்பு மாதிரி தெரிஞ்சது நம்மளுக்கு. யாருன்னா வந்து குற்றம் சொல்ல தயவுசெய்து அந்த பாகவதரை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டுங்க. அது மாதிரி யாருன்னா குற்றம் சொல்ல வந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணிட்டுங்க. ஏன்னா துர்வாசரே கஷ்டப்பட்டார் அம்பரீஷனுக்கு அபச்சாரம் பண்ணிட்டு. அதான பிரமாணமாக சொல்கிறாங்க பாகவத மகாத்மியத்தில். துர்வாசரோடு நம்ம பெரிய தபஸ்வியா யோசிச்சு பாருங்கள். அப்போது அப்படிப்பட்ட மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் நீங்கள் குற்றம் சொல்லலாம். சக்தி இல்லையே, நம்மளே பண்ணுறது அரைக்குறை பக்தி, ஏதோ இப்போ தான் ஒரு ஸ்டெப்பை தேய்ச்சிக்கிறோம் பக்தி. நாம் வந்து உணர்த்துல குற்றம் சொல்லி நம்ம பக்தியை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கலாமா? கூடவே கூடாது. அதில் மேலே பக்தி பண்ணுங்க, நிறைய பக்தி பண்ணுங்கள். பக்தி பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லாரையும் பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன உதவி பண்ணோம் உடனே போய் உதவி பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அது மட்டும் யோசிக்காதீங்க. உடனே அவங்களுக்கு என்ன நம்ம ராமநாம நோட்டு வேணாம், சரி வாங்கி கொடு. நாம சொல்லணும், சரி சொல்ல விடு. பைசா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நோட்டு வாங்கி கொடுக்கணும், பைசா இல்லைன்னா பரவாயில்ல, சரி விட்டுடலாம். ஆனால் அவங்க நாம சொல்கிறத நம்ம தடை பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். சோம்பேறித்தனம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லாரையுமே பாகவத தர்மத்தில் ஈடுபடுத்தணும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பாகவத தர்மத்தில் வந்துடணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் பாகவத தர்மத்தில் ஸ்திரமாக இருப்பீங்க. மற்றவங்க நல்லது நினைக்கும் போது நல்லது நினைக்கிறதே என்னென்னா நிறைய பொருள் கொடுக்குறது, பொன் கொடுக்குறது, தங்கம் கொடுக்குறது, வெள்ளி கொடுக்குறதுலாம் நல்லது நினைக்காதீங்க. அதோடு பெரிய நல்லது எல்லோரும் பகவத் பக்திக்கு வரணும்னு நினைக்கிறது தான் பெரிய நல்லது, ரொம்ப நல்லது. அதான் பிரகலாதன் சொல்கிறார், சஸ்யஸ்து விஸ்வசிய கலப்பரசிதான் தியாயந்து சிவம் விதோதியா. ஒருத்தர் மனசால் நல்லது நினைக்கிட்டோம், பகவத் பக்தி உண்டாகணும்னு. ஹராவ பக்தசிய குதம் மகத்குணா. ஹரிபக்தரை தவிர யாருக்கு இந்த மகத்குணங்கள் உண்டாகும். அதனால் நல்லது நினைக்கின்ற புத்தி. அதனால் எல்லோரும் பக்திக்கு வர வச்சுக்கணும், எல்லோரும் கிருஷ்ண பக்தி வந்துடணும், எல்லோரும் ராம் பக்தி வந்துடணும், எல்லாம் பகவான் நாமா சொல்லணும், எல்லாருமே பாகவதம் படிக்கணும், எல்லோரும் பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படியே விளாசி விட்டணும், அப்படியே எல்லாருக்கும் வாரி அரிச்சணும் இந்த பாகவத தர்மத்தை. எல்லோரும் நிச்சயசாய லோகஸ்தியா. அதுக்காக தான் வியாசம் உலகம் உலகத்தில் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடணுமா, ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது அந்த உலகத்தில். நிச்சயசாய லோகஸ்திய, லோகத்தில் எல்லோரும் மோட்சத்துக்கு போகணும். அதுக்காக தான் பாகவதம் எழுதினாராம் வியாசரே. அப்போ நாமளும் இவர் என்ன பண்ணுறாரு, சுகசரிய சம்சாரினாம் கருணையாக புராண குக்கியம்னா. இந்த ரகசியமான புராணத்தை கூட வெளிப்படுத்தினா சம்சாரிகள் உள்ள கருணையினால் தான். அவங்க எல்லாம் கரையறிணுமா, ஒருத்தர் கூட சம்சாரியாக இருக்கக்கூடாதான். அவரை மாதிரி சன்னியாசியாக மாறிடணுமா, சுகாச்சாரியர் மாதிரி பிரம்மனிஷ்டராக மாறிடணுமா. எல்லாருக்கும் பிரம்மானுபூதி கிடைச்சிடணுமா, எல்லாரும் கிருஷ்ண பக்தர்லாம் வந்துடணுமா. யுத்தம் பிரம்ம சுகானுபூத்தியான்னு. அப்படிப்பட்ட பிரம்ம சுகானுபவத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா. அதுக்காக தான் ரிஷபதேவர் சொல்கிறார், நாயம் தேக பாஜான் லோகே கஷ்டான் காமான் நான் அர்ஹதே விட்புஜாமியே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்மசோக்கியம் து அனந்தம். எல்லையற்ற பிரம்மசோக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான், அதுக்காக தான் மனுஷ ஜென்மா எடுத்தது. அதில் மனுஷ பேர் இப்படி வீணாக்காதீங்க அப்படின்னு எல்லாரும் இந்த உடல் எடுத்தவங்க அத்தனை பேரும் பிரம்மசோக்கியத்தை அனுபவிக்கணும்னு ரிஷபதேவர் உபதேசம் பண்ணுறாரு. அதுக்குன்னே அவதாரம் பண்ணுறாங்க அவங்களாம்.
அப்போ பாகவதர்லாம் யார் விஷ்ணு தூதர்கள்? அதோ நமக்குள்ள இந்த போல் நாம மகிமை சொல்கிறவங்க, பாகவதம் பற்றி பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் விஷ்ணு தூதர்கள் தான். நீங்கள் கண்ணு கூட பார்க்குறீங்க. யாரோ சங்க சக்கர கதாதாரன்னு அது அஜாமலன் காலத்தில், அதுவும் உயிர் போகிற நேரத்தில், அதுவும் சூட்சம சரீரத்தில் பார்த்தான், அது வேறு விஷயம். நம்மளுக்கு நல்லா பிரத்யட்சமாக இருக்கும்போது இப்படி தான் இருப்பாங்க, 2 கைகள் உள்ளவர்கள் தான் இருப்பாங்க. ஆஞ்சநேய சுவாமி 2 கைகள் உள்ளவராக தானே வந்தார் சேதிக்கு. அது மாதிரி எத்தனையோ உத்தவர் வந்தார் கோபிகளுக்கு. அது மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இல்லையா மகான்கள்லாம். நமக்கு அப்படி புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டால் மகான்கள் எல்லாமே பார்த்தா விஷ்ணு தூதர்கள் தான் அவங்களாம், ராமதூதர்கள் தான் அவங்களாம். பகவான் நாம சொல்கிறவங்க எல்லாம் ராமதூதர்கள் தான். அவங்களாம் எப்படி நான் சிப்லா கட்டை எடுத்துன்னு நாம சங்கீர்த்தன பிராயே அப்போ சாங்க உபாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. கடைசியாக கலியுகத்தில் எப்படி வருவாருன்னா பகவான் தன் விஷ்ணு தன் பார்ஷத்துக்கள்லாம் எப்படி வருவாங்கன்னா இந்த சிப்லா கட்டை எடுத்துக்கின்னு ஹரிபஜனை பண்ணின்னு அப்படி தான் வருவாங்களாம். அவங்களாம் விஷ்ணு தூதர்கள் தானா அப்படி தான் சொல்கிறாரு. சங்கீர்த்தன யஜ்ஞம், சக்தித்தன யஜ்ஞமானது லோகத்தில் பிரவர்த்தி பண்ணுறதுக்காக பகவான் எப்படி அவதாரம் பண்ணுவோன்னா அதான் சைதன்ய மகாபிரபுவா, நித்யானந்த பிரபுவா அப்படி தான் வந்தாங்களாம். கிருஷ்ணனும் பலராமரும் அவர்கள் கூட இந்த சகாக்கள் ஸ்ரீவாச பண்டிதர், அதுபோல் அது மாதிரி கதாதரர் போன்ற மகாத்மாக்கள்லாம் அவருடைய தூதர்களாக வந்தார்கள். பகவானுடைய தூதர்கள் தான் அந்த ரூபத்தில் வந்தாங்க, பக்தர்கள் வடிவத்தில் வந்துட்டாங்க. அப்போ அந்த செப்லா கட்டை எடுத்துன்னு அப்படியே ஜால்ரா போட்டுன்னு ஜபிச்சின்னு அப்படி பகவான் நாமம். அப்போல்லாம் என்னன்னா கல் மலையெல்லாம் தூக்கின்னு வந்தாங்க ஆஞ்சநேயர் போன்ற வானர்கள்லாம், பகவானுடைய தூதர்கள். இன்றைக்கி அப்படி வரமாட்டாங்க கலியுகத்தில். அவன் செப்லா கட்டை எடுத்துன்னு, ஆர்மணி பட்டு எடுத்துன்னு, தபலா வாசிக்கிச்சின்னு, அப்படியே ஜால்ரா போட்டுன்னு அப்படி தான் வருவாங்களாம் இந்த விஷ்ணு தூதர்கள்லாம் இன்றைக்கி கலியுகத்தில். அப்போ இவர்கள் பாகவதர்கள் என்று அறிந்து கொள். அதனால் தப்பு செய்தாலும் பரவாயில்லை, பகவான் நாமத்தை விடாத. அதை விட பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியில் ஆற்றுது. அதனால் தயவுசெய்து யாருமே சரி, எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு பகவான் நாமா சொல்கிறதுக்கு. எல்லாருக்கும் பாகவதம் படிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாருக்கும் பகவான் நாமா சொல்கிறதுக்கு பூரண அதிகாரம் உண்டு. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் நீங்கள். அதனால் நம்ம உற்சாகத்தை விட்டுறாதீங்க. பகவான் நாமா சொல்கிற பக்தியிலேருந்து கீழே வீழ்ச்சி அடைந்தாங்க. நமே பக்த பிரணஸ்ரீ, என் பக்தன் நான் வீழ்ச்சி அடைய விட மாட்டேன் அப்படின்னு பகவான் கேரண்டி கொடுத்துக்கிறான். அவள் பகவான் நம்ம வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்குறேன்னா அப்பா அம்மாவில் கூட கொடுக்க முடியாது நம்மளுக்கு கேரண்டி. ஏன்னா அப்பா அம்மாவே என்னென்னா பிராகிருத சரீரம் கொண்டவர்கள் தானே, பஞ்சபூதங்களால் ஆனவர்கள் தானே, அவர்களும் ஒரு நாள் அழியக்கூடியவர்கள் தானே, நித்தியமானவர்கள் கிடையாது யாருமே இந்த உலகத்தில். நம்ம உறவினர்கள் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் எத்தனை நாள் இருப்ப நீ? எத்தனை நாள் அப்பா அம்மா பாதுகாப்பில் இருப்ப நீ? சொல்லும் பார்க்கலாம். ஒரு நாள் அவர்களும் காலத்துக்கு வசப்பட்டவர்கள் தான், காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான், கர்மகதிக்கு உட்பட்டவர்கள் தான், முக்குணங்களால் மாயையால் ஆட்டிவிக்கப்படுபவர்கள் தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பகவான் கொடுக்கலாம் கேரண்டி. ஏன்னா அவன் நித்தியமான சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தியாதி உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியவன். அவனுக்கு அழிவு கிடையாது. அவனை அழிக்கிறவன் யாரும் கிடையாது, அவனை படைக்கிறவன் யாரும் கிடையாது. அவனுக்காக அவனால் தான் எல்லாரும் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். அவன் தான் தாபத்திரை வினாசாய, நம்ம கஷ்டங்கள்லாம் அவன் தான் போக முடியும். அவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹா. அப்படியேப்பட்டவன் தான் நம்மளுக்கு எல்லா வாழ்க்கைக்கும் ஃபுல் கேரண்டி, ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்க முடியும். அதனால் பகவானை பிடித்து கொள்ளும், பாகவதர்களை பிடித்து கொள்ளும். அப்படிப்பட்ட பகவானை வழிபடுகின்ற பக்தர்களை பிடித்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சேமமாக இருக்கும். அவர்கள் தான் விஷ்ணு தூதர்கள், பகவானால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அப்புறம் என்ன, தன்னுடைய மோட்சத்வாரம் அபாபுரதம் மோட்சத்வாரத்தை திறந்து வர்றதுக்கான சாதுக்கள் இடத்துல தன் சாவியை கொடுத்துட்டானா ரங்கநாதன். வைகுண்ட வாசலில் திறந்து கொடுத்த சாவியை பக்தர்கள் தான் கொடுத்துருக்கான். அவர் நினச்சா மோட்சத்துக்கு போகும். மோட்சத்வாரம் திறந்து விட்டுருவாங்க. தான் மோட்ச வாயில் திறந்து விட்டாங்கன்னா நீ போய் உல்லாசமாக ஜாலி அப்புறம் மோட்ச அனுபவத்தை அனுபவிக்கலாம். போய் பகவானோட ரங்கநாதனோட சந்தோஷமாக போய் நமோ நமக பகவானத்தில் போய் பகவான் திருவடியில் போய் சேவிச்சுட்டு பகவானுடைய கீத்து பக்தர்களோட சல்லாபம் பண்ணலாம். போய் பாகவதம் படிச்சுன்னு பகவானுடைய குணானுபவங்களை அனுபவிச்சுன்னு இருக்கலாம். சரி, அதனால் யாரையும் எந்த பாகவதர்லையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களையோ இல்லை பாகவதம் பண்ணலையும் நம்ம குற்றம் செய்யாமல் இருக்கணும். யாருக்குமே அபராதம் பற்றக்கூடாது. யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. யாரையும் துவேஷிக்காதீங்க, யாரையும் தூஷிக்காதீங்க. துவேஷமும் பாராட்டாதீங்க, தூஷணையும் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு தான் பாதிப்பு, நம்ம பக்திக்கு தான் பாதிப்பு.
அவர்கள் அற்பமான பக்தி பண்ணுறவங்களாம். பெரிய பக்தர்கள், பெரிய பாகவதர்கள் தான் நம்ம ஏதாவது பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்பமான பக்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்தியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்கன்னா பகவானால் அழைக்கப்பட்டவர்கள் தானே பகவான் நாமா சொல்லுவாங்க. பகவானால் அழைக்கப்பட்டவர்களாச்சு. அவர்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தாலும் அவர்கள் பக்தர்கள் தான். அவர்களை கூட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சொல்லாமல் நம்ம பக்தி எப்படி தக்க வச்சிக்க முடியுமோ அது உங்கள் சாமர்த்தியம். அந்த பக்தியிலேருந்து நம்ம வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக பக்தியை பாதுகாத்துக்கணும். நான் யாரையும் குற்றம் சொல்ல வேணாம். நம்ம தவறுகளை நம்ம எப்படி சுவதோஷ அவ்வளோ தான் பரதோஷ. ஃபஸ்ட்டு நம்ம தவறு, நம்மளே குற்றவாளி. நம்ம அந்த குற்றத்தை போக்கி தான் நம்ம பகவத் பக்திக்கு வந்திருக்கோம். அந்த தோஷத்தை போக்கிறதுக்கு முதல் வழியை தேடிக்கின்னு அது ஒரு பரதோஷம். பிற தோஷத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம தோஷமே பார்க்கறதுக்கே நம்ம ஒரு ஜென்மா இல்லை 10 ஜென்மா கூட போதாது. அவ்வளோ தோஷம் நமக்கு இருக்குது. அப்புறம் பரதோஷத்தை எங்கே பார்க்குறது? அதுதான் ராமருடைய குணமாக. சுவதோஷ அப்புறம் பரதோஷ வைத்து அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் பரதோஷத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவர்கள் தோஷமே இல்லை. ஆனால் நம்மளாம் எல்லா தோஷமும் உடையவர்கள். நம்ம நிறைய களங்கம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ ஒன்றா நீங்கிறதுக்குள்ளே நம்ம ஆயுசே போயிடும். பல ஜென்மங்கள் ஆகும். அப்புறம் எங்கள் பிற தோஷத்தை பார்க்குறது. எனக்குள்ளே 1008 தோஷம், எனக்குள்ளே 1008 விஷயம் இருக்குது. நான் ஒருத்தர் போட்டு அதான் சொல்கிறேன், கை காட்டும் போது ஒரு விரல் ஒருத்தர் காட்டுது, நான் 3 விரல் நம்மளை காட்டுது. நீ ஒரு மடங்கு குற்றத்தை தான் ஒருத்தர் பார்க்குற, நீ 3 மடங்கு குற்றம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளே 3 மடங்கு குற்றம் இருக்குது. அது எப்போ போக போகிறேன்? அந்த தவறுகளை எப்போ நீக்க போகிறேன்? அதை நீக்கி அப்புறம் நீ மற்றவங்களை குற்றம் சொல்ல முடியுமா? சொல்லத்துக்கு வாய்ப்பே கிடைக்காது நம்மளுக்கு. அவ்வளோ ஜென்மாக்கள் எடுக்கணும் நம்ம குற்றங்களை போக்கிட்டு. அப்படின்னா நான் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே வழி நான் நாமசிங்கத்தனம் பண்ணு, நீ நிஷ்பாபன். அப்போ நீ குற்றவாளி இல்லை, நீ நீதிமான் மாதிரி தைரியமாக போகலாம் பகவான்கிட்ட. தைரியமாக போகலாம், பயமற்றவனாக போகலாம் பகவான்கிட்ட. நீ நாமசிங்கத்தனம் பண்ணுறேன், இதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அபிபக்வ கஷாயனம் துர்தர்ஷகோ குயோகினாம்னா யோகம் பண்ணுறவனுக்கு தகுதி வேணுமா? ஆனால் நாமசிங்கத்தனம் பண்ணுறது எந்த தகுதியும் கிடையாது. நாமானி அனந்தசிய ஹதத்திரபப்படணும், வெக்கப்படாத. ஹதத்திரப வெக்கத்தை விட்டு நாமா சொல்லு. நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு வெக்கப்படாத, வெக்கத்தை விட்டு பகவான் நாமா சொல்லு. அப்படி தான் நாரதர் சொல்கிறார். அப்படி தான் வெக்கத்தை விட்டு நான் சொன்னேன்றார். நீ குற்றவாளின்னு ஒன்று நீ வருத்திக்கிறத காட்டிலும் அந்த சமயத்தில் நாமா நிறைய சொல்லு. அந்த சமயத்தில் நாம நிறைய இன்க்ரீஸ் பண்ணி, நாமசிங்கத்தை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி, நாம ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். நாமானி அனந்தசிய ஹதத்திரப படன்னு, திரபன்னா வெட்கம். அதை வெட்டி ஏறி அந்த வெட்கத்தை தூக்கி போடு. வெட்கப்படாத, நீ குற்ற உணர்ச்சி வச்சுக்காத. அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டு நீ நாமா சொல்ல. ஹடத்தப்ப படன்னு படன்னா படன்னு, அதாவது படன்னு பாடு, பகவான் நாமத்தை பாடு. அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடு. நீ பாடினேரு, நாம சங்கீதம் பண்ணேரு. அது என்னென்ன விமதோ விமத்சரகா அவகாம் பரியன் துஷ்டமனக, மனசை சந்தோஷத்தை உண்டாக்கிடும், பாவமற்றவனாக உன்னை மாற்றிடும், உன் மோகப்படலங்களை போக்கிடும். அப்போது உனக்கு குற்றம் செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்குள்ளே வராது. அதான் நாமசிங்கத்தில் பண்ணக்கூடிய மாற்றம். அதனால் நாம சொல்லிடலாம், அப்போ குற்றம் அப்போ மறுபடியும் தப்பு பண்ணலாம்னா தப்பு பண்ணுன்ற எண்ணம் உனக்குள்ளே வராது நாம சொன்னான். அதான் மெயினான பாயிண்ட்டு. அதனால் தாராளமாக நாமா சொல்லுங்கள். நாம எல்லாருக்கும் தகுதி. ஏன்னா இருக்கிற காலத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். 24 நேரம் ஒரு நாள்னா அந்த டைமுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அந்த டைம்லேயே நான் பௌதிக விஷயத்தில் ஈடுபடுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத நான் வருத்தப்படுறேன், நான் குற்ற உணர்ச்சியாக இருக்கேன், நான் கோயிலுக்கு வர தகுதி இல்லை, நான் நாமா சொல்ல தகுதி இல்லை அப்படின்னு இதெல்லாம் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இருக்கிற காலத்தில் தான் எல்லாமே பண்ணி ஆகணும். அதெல்லாம் இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. யோசிக்கிறதுக்கோ நம்ம நம்ப மறுக்கிறதுக்கோ நம்ம அஸ்வத்தையோ இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா இதில் வேறு சந்தேகம் நிறைய பேருக்கு. அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அவகாசம் கிடையாது. இருக்கிற உடனே பகவானை பிடிச்சிங்க, கட்டியாக பிடிச்சிங்கன்னு பகவான் நாம சொல்லிவிட்டு உடனே மேலே போங்க. முன்னேற்றம் அடையதை பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பை வச்சுட்டு போயினே இருங்க. எதையும் திரும்பி பார்க்காதீங்க. 1000 குற்றம் சொன்னால் கூட இல்லை அது பண்ணணும் இது பண்ணணும் 1000 கட்டுப்பாடு சொல்ல, அந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் தாண்டி போய் நாம சொல்லலாம். நீங்கள் தாராளமாக 1008 கட்டுப்பாடு பண்ணி நம்ம நாம சங்கீதத்துக்கு எடுத்துக்கூடாது, பக்திக்கு எடுத்துக்கூடாது. நம்ம பாட்டுக்கு பாராயணம் பண்ணுறதை பகவான் நாம சங்கீதம் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னால் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு நாம சொல்கிறதுக்கு மட்டும் தடையாக யாரை சொன்னாலும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி தடை பண்ணுறாங்கன்னா அவன் பாகவதரில் கிடையாது. இல்லை இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாம சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நாமத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த தடைகளும் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக முன்னேற்றம் அடைந்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். பகவான் நாம சொல்லலாம். மற்றவங்களை சொல்ல வைங்க.
அப்போ தான் உங்களுக்குள்ளே நாம விருத்தியாகும். இறைக்க இறைக்க கேள்நீர் சுரக்கணும்னா நீங்கள் எதை வழங்குறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளே வளரும். நீங்கள் எதை வழங்குறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளே வளரும். அப்படின்னா நம்ம நாமத்தை நம்ம தக்க வச்சிங்கன்னா 4 பேரை நாம சொல்ல வைக்கணும். அதுதான் மெயின். நீங்கள் பாகவதம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பாகவத கதையை மற்றவங்களுக்கு சொல்லும்போது தானே உங்களுக்குள்ளே பாகவதம் வளரும், பக்தி வளரும். பக்தி மற்றவங்களுக்கு கொடுக்க தான் உங்களுக்குள்ளே இறைக்க தான் கேள்நீர் சுரக்கும். மேலும் மேலும் ஞானத்தை கொடுக்க ஞானம் வளரும். பணத்தை கொடுத்தா பணம் வளரும், தனத்தை கொடுத்தா தனம் வளரும், தானியத்தை கொடுத்தா தானியம் வளரும். எல்லாமே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது மேலும் மேலும் உங்களுக்குள்ளே வளரும். யக்ஞ கர்மா தானே, தியாகம் தானே. எவ்வளோ தியாகம் பண்ணி யக்ஞ கர்மத்தினால பகவானே சந்தோஷம் அடைகிறாங்க. பகவத் பிரீதிக்காக செய்யுங்க, யாருடைய சந்தோஷத்துக்காக இல்லை. நாம சொல்கிறேப்பா அவங்க நல்லா இருக்கணும் பகவான் அப்போ தான் எனக்கு நாமத்தை கொடுப்பான். அதை சுயநலத்துக்கு கருதியாவது அப்போ தான் எனக்கு பக்தியை வளர்க்க கொடுப்பான். நம்ம மற்றவங்கள பக்தி இறைச்சா தான் அந்த சுயநலத்துக்கு கருதியாவது நீ நாம சொல்லுங்கள், அதுவே யக்ஞ கர்மா தான். அப்போ தியாகத்துக்கும் யாகத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. யாகத்துக்கு முன்னாடி இத்து போட தியாகம், அவ்வளோதான். இந்த தியாக மனப்பான்மையோடு இந்த யக்ஞ கர்மாவை நாம் செய்தோம்னா, எல்லாருக்கும் நாம சங்கீதத்தை பரப்பினோம்னா, எல்லாருக்கும் பக்தி விதைச்சோம்னா நமக்குள்ளே பக்தி வளரும் இல்லையா? நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த யூடியூப்லேயே தான் நம்ம செய்கிறோம், வேறு என்ன பண்ணுறது. அதனால் எல்லாருக்குமே நம்ம விதைக்கணும், எல்லாருக்கும் பாகவத தர்மத்தை கொடுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், எல்லோரும் நாம சங்கீதத்துக்கு வந்துடணும், எல்லோரும் நிஷ்பாபரெலாம் மாறிடணும், எல்லோரும் மோட்சத்துக்கு போகணும், எல்லோரும் பகவான் அடையணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேங்ஷன் பகவான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். உனக்கு உனக்கு நான் சீட்டு வைகுண்டத்தில் சீட்டு ரிசர்வ் பண்ணியாச்சுடா, கவலைப்படாத, உனக்கு உண்டுடா அப்படின்ட்டு பகவான் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணுவான். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்போது நம்ம தடை பண்ணுறதே இந்த குற்ற உணர்ச்சி தான். அதையே இப்போ நான் அதுக்கே விமோசனம் சொல்லியாச்சு. நீங்கள் அந்த நிலையில் கூட பகவான் நாம சொல்லணும். அப்போ நாம சொல்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? இனிமேல்ட்டு எந்த தடையும் கிடையாது, தாராளமாக நாம சொல்லலாம். நாம் யோக்கியமானவர்களும் சொல்ல முடியாது, நமக்குள்ளே நிறைய குற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதே சமயத்தில் நம்ம இந்த குற்றத்தில் நான் வெளியே வந்துடுறேன்னா நடக்கவே நடக்காதுன்றேன். கொஞ்ச நாள் மாற்றிப்பீங்க, அப்புறம் மறுபடியும் போராடுவீங்க, மறுபடியும் கொஞ்ச நாள் அப்புறம் போராடுவீங்க, அப்புறம் மாட்டிப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, அப்புறம் திரும்பி பாப்பி ஆகணுமா? அதான் நம்மளால் முடியல இல்லை, அதான் தோல்வியை ஒத்துக்க வேண்டியது தானே. எத்தனை தடவை நம்ம இந்த பாவத்தை விடணும், நம்ம இந்த தவறுகள் விடணும், இந்த குற்றத்தை விடணும், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், திருப்பி அதிலே தான் வரோம். எத்தனை தடவை தோல்வி அடைவீங்க நீங்கள்? அப்போ ஒரு நாள் நான் ஸ்ரீராம ஜெயம், ராமனால் தான் ஜெயத்யதி போலோ ராம, அதிகமான பலம் கொண்ட ராமனால் தான் ஜெயிக்க முடியுமா, ராம நாமத்தினால் தான் ஜெயிக்க முடியுமா? அதான் ஆஞ்சநேயர் சொல்கிறார், குருநாதர் தானே சொல்கிறேன் நம்மளுக்கு. எதனால் ஜெயிச்சுன்னா ஜெயத் அதிபலோ ராமஹா, என் பலத்தினால் ஜெயிக்கல. இந்த ராட்சசர்களை ஜெயத் அதிகமான பலம், நம்மளை விட அதிகமான பலம் கொண்டவராம் ராமர். ஜெயத் அதிபலோ ராமஹா ராகவேன அபிபாலிதா ராஜா ஜெயதி சுக்ரீவா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஒரு ஸ்லோகம். அப்போது அதிகமான பலம் கொண்ட ராமனால் தான் ஜெயிக்க முடியுமா? நம்ம ஜெயம் கிடையாது. நமக்குள்ளே ஏதாவது காமக்ரோதங்களை ஜெயிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கிறோன்னா, பிரச்சனைகளை சமாளிக்கிறோன்னா, அது நம்ம பலம் இல்லை, நம்ம மேனே அனுகம்பிதம், கிருஷ்ணானுகம்பிதம், கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால ஜெயிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கோ, வேறு ஒன்றும் இல்லை. அவள் பிடிச்சி தள்ளப்பட்டது போல் நம்மளை பாவம் செய்ய தூண்டுகின்ற அந்த ரஜோகுணம் தமகுணத்தை எப்படி ஜெயிப்பனி? உன் சாமர்த்தியத்தினாலையா? நடக்கவே நடக்காது. மமமாய துரத்தியான்னு பகவான் சொல்லிட்டார். அவனை பகவத் சாமர்த்தியத்தினால ஜெயிக்க முடியும். ஈஸியாக ஜெயிச்சு தரந்தி என்ன சுலபமாக ஜெயிச்சிட முடியும். ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிச்சார், உத்தவர் ஜெயிச்சார், அக்குரர் ஜெயிச்சார். பகவான் ஜெயதி ஜெகதிமாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய த்ருவபதமபியாதோ யத்கிருபாதோ த்ருவோ அயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. ஜெயதி ஜெகதிமாயாம் ஜெகதிமாயாம் ஜகத்து மாயையே ஜெயிச்சிட்டாராம். யாருன்னா காயாதவஸ்தே, கயாதனுடைய புத்திரனாகிய பிரகலாத சுவாமி. எதனால்? எத்கிருபாதோ நாரதனுடைய கிருபையினால், மகானுடைய கிருபையினால். ஜெயதி ஜெகதிமாயாம் யஸ்ய காயாதவஸ்தே. என்ன பண்ணா? வச்சன ரச்சனம் ஏகம் நாராயணா. இதை பிடிச்சிக்கொண்டார். அந்த வச்சன ரச்சனம் ஏகம், அந்த ஒரு வச்சனத்தை, அந்த நாமத்தை பிடிச்சிட்டார், உலகமாயை ஜெயிச்சிட்டார். நீ நினச்சா உலகமாயை ஜெயிச்சிட முடியுமா? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறப்பான் தான் சொல்லுவாங்க. அப்போ இரண்யகசிப்புக்குள்ள ஆசை தானே பிரகலாதனுக்கு. ஆனால் சுத்தமாக ஆசையே இல்லாதவன் பிரகலாதன், ஆனால் அதிகமான ஆசை கொண்டவன் இரண்யகசிப்பு.
மேலே சாகக்கூடாது கீழே சாகக்கூடாது அப்படின்னு உயிர் மேலே அவ்வளோ ஆசை. அப்போ பொருள் மேலே அவ்வளோ ஆசை. 14 லோகத்தையும் கட்டி ஆளணுமா அப்படின்னு எல்லா அஷ்டமா சித்திகளும் வந்துடணுமா அவனுக்கு. தேவருடைய பிரபாவம்லாம் அவனுக்கு வந்துடணுமா. அவ்வளோ பேராசை கொண்டவனாக இருந்தான் இரண்யகசிபு. ஆனால் ஒரு கிஞ்சித் ஆசை கூட இல்லாமல் இருந்தான் பிரகலாத சுவாமி. என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனை விட பேராசை உடையவன் ஏன்னா பிரகலாத் தான் சொல்ல போனான். பகவான் மேலே ஆசைப்பட்டான். பகவானால் கொடுக்கக்கூடிய பொருள் மேலே ஆசைப்படல, பகவான் மேலே ஆசைப்பட்டான். அப்போ பிரகலாத் அதான் ஜெயதி ஜெகதி மாயாம் ஜெயதி எதை ஜெயிச்சார்னா ஜெகதி மாயை ஜெயிச்சிட்டாராம். எதனால்னா மகான்களுடைய வார்த்தை அந்த ஒரு நாராயணன்ற நாமத்தை பிடிச்சிண்டு ரச்சனம் அந்த ரச்சனமான அந்த வச்சனத்தை அந்த சாரமானதை அந்த ரச்சனமான அந்த சாரமானதை அந்த நாமத்தை பிடிச்சின்றார். ரச்சனம் ஏகம் கேவலம் ஆகலையே. அது ஒன்றையுமா கேவலம்னா வெறுமனே அந்த நாமத்தை மட்டும் பிடிச்சிண்டு ஜென்மாவை கரையேற்றி கொண்டார். கேவலம்னா வெறுமனே அர்த்தம். வெறுமனே நாமத்தை பிடிச்சிட்டு நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னு பாட்டு கூட வருதுல. அந்த நாராயண மந்திரத்தை பிடிச்சிட்டாரு பிரகலாதன். ஜம்முன்னு உலகமாயை ஜெயிச்சிட்டார். எல்லாரும் தேவரெல்லாம் யாரும் மாயை ஜெயிக்காதவங்க, யாரும் மாயை ஜெயிக்காத. மகாலட்சுமி நரசிம்ம கிட்ட நெருங்க பயப்படுதான், சிவபெருமான் கிட்ட நெருங்க பயந்தார், பிரம்மதேவ கிட்ட நெருங்க பயந்தார். ஆனால் பிரகலாதன் தானே ஒரு சிம்ம இடத்துல போகிறதுக்கு எல்லாரும் பயப்படணும், உலகமே பயப்படும். ஆனால் சிம்ம இடத்துல தன் தாய் சிம்ம இடத்துல போகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால தான் பிரகலாதன் தைரியமாக போனாராம். போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணால் தூக்கி மடியில் உட்கார வச்சினார். தன் குழந்தையை தூக்கி மடியில் உட்கார வச்சினார். எத்தனை நாள் எத்தனை ஜென்மாக்களை நம்ம பிரிஞ்சிருந்தோம். ஒரு தாயும் பிள்ளையும் நம்மளை பிரித்து இந்த மாயை வச்சிச்சு. இன்றைக்கி தான் ஒன்றா சேர்ந்தாங்களாம் நரசிம்மரும் பிரகலாதனும். அது மாதிரி நம்ம பகவானிடத்தில் என்றைக்கு சேர போகிறோம். நாமும் தாயும் பிள்ளையுமா பகவானுக்கு நம்மளுக்கும் நிறைய பிரிவு. இந்த பௌதிகமான பந்தங்கள் இல்லாத உறவினர்கள் நமக்கு ஹிரண்யகசிபுலாம் உறவானது அப்படின்னு சொல்லிட்டு பகவானை விட்டு பிரித்து வச்சுருந்தான் ஹிரண்யகசிபு. அது மாதிரி உறவினர்கள்லாம் நம்மளை விட்டு நம்ம பகவானை விட்டு பிரித்து வச்சிடறாங்களாம். இன்றைக்கி தான் அந்த குழந்தை சௌக்கியத்தை அனுபவிக்கிறாரா நரசிம்மர் தூக்கி மடியில் வச்சு. எத்தனை ஜென்மா நம்ம பிரிஞ்சிருந்தோம்டா, இன்றைக்கி தான் வந்து சேர்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் வச்சு கொஞ்சறாரு. இனிமேல் நீ பக்த சக்கரவர்த்தி பிரதிரூபத்திற்கு அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். எத்தனை ஜென்மா நம்ம பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு அந்த ஜீவாத்மா பரமாத்மனுடைய ஐக்கிய நிலை தானே நரசிம்மர் பிரகலாத நரசிம்மராக பிரகாசிக்கிறார் மடியில் வச்சுட்டு. அது மாதிரி நம்மளை பகவான் திருவடியில் எடுத்துக்கொள்வான். அதனால் நாம் பகவான் நாமா சொல்லணும், நாமா நிறைய சொல்லணும். பயப்படாதீங்க. எந்த நிலையிலிருந்தும் பகவான் நாமா சொல்லலாம். யார் பேச்சு கேட்காதீங்க. ஆனால் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம தெளிவாக தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறேன். இந்த தர்மத்திலேருந்து நழுவாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன்னா பகவானே குருவாக இருந்தான். எனக்கு பகவானே குருவாக இருந்து வழி நடத்துகிறான், அவ்வளோதான். எனக்கு பகவானே குருவாக இருந்து வழி நடத்துறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. ஆனால் அதுக்காக மகான்களை எவ்வளோ பேர் பார்க்குறேன். எதுவும் சொல்ல குற்றம் செய்தாலும் பரவாயில்லை, பாகவதரில் குறை சொல்லாத. அவர்கள் குற்றவாளி மாதிரி தெரிஞ்சாவிட அவங்களுக்கு குறை சொல்லாத. அவர்கள் பக்தியை மெச்சிக்கோ, அவர்களுக்குள்ள பக்தியை மதி. அப்போ தான் உன் பக்தியை பகவான் மதிப்பான். நீ யாரையும் குற்றவாளியாக ஃபஸ்ட்டு பொதுவாகவே ஒரு அடிப்படைனா நீ குற்றவாளியாக மற்றவங்கள பார்க்காத வரைக்கும் நீ குற்றவாளி கிடையாது. நீ எப்போ மற்றவங்களுக்கு குற்றம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போயே நீ குற்றவாளி ஆகிட்டே. அதோட பெரிய கெடுதல் வேறு என்ன வேணும், அதோட பெரிய குற்றம் வேறு என்ன வேணும். மற்றவங்க குற்றத்தை பார்க்காத. அதே சமயத்தில் உன் குற்றத்தை கொடுத்து வருத்தப்படுற இல்லையா, வருத்தப்படுற நேரத்தில் பகவான் நாமா சொல்லு. உன் குற்றத்தை போக்கிக் கொள்ள முடியும், உன் பாபத்தை நீக்கிக் கொள்ள முடியும். உன்னுடைய மோகமானது உன்னை விட்டு விலகிடும். உனக்குள்ளே ஒரு தெளிவான பார்வை, சிந்தனை தெளிவாகும், பார்வை தெளிவாகும், வாழ்க்கை தெளிவாயிடும். ஆமாம், அதான் ராஜபாட்டில் ஃப்ரீயாக போகிறேன். இது பக்தி மார்க்கம், தெளிவான சிந்தனையை கொடுக்கும், தெளிவான பாதை கொடுக்கும். அதில் ஃப்ரீயாக ராஜபாட்டில் போயினே இருக்கலாம். நீங்கள் சந்து பொந்தெல்லாம் கிடையாது, இதில் குறுக்கு மார்க்கம் சந்து பொந்த வழிலாம் கிடையாது. கபடமான எண்ணங்கள் நமக்குள்ளே வராது, தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஏன்னா போகிற வழி அப்படிப்பட்ட வழி, நாம சங்கத்தின வழி. இது தெளிவான சிந்தனை கொடுக்கும். ஆனால் ராஜபாட்டை நீ ராஜ வழியில் ஃப்ரீயாக போகலாம், யாரும் ஒன்று தடைப்பட முடியாது. திருட மாதிரி நம்ம சந்திர பொந்தில் ஒழிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, கல் முள்ளு பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை. கடினமான மார்க்கங்களாக தியானம் யோகங்களில் கடினமான மார்க்கங்களில் போக வேண்டியது இல்லை. திருட மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? திருட மாதிரி நம்ம சந்து பொந்தெல்லாம் போய் குறுக்கு வழியில் போன அவசியம் இல்லை. நேரடியான ராஜபாட்டில் ஃப்ரீயாக போகலாம். பக்தி மார்க்கம் அதான், பக்தி மார்க்கம் அது ராஜபாட்டை. ஜம்முன்னு போகலாம், 10 பேரோட 11 பேரும் ஜாலியாக போகலாம். அழகாக வழி விசாலமாக இருக்குது, 100 ஃபீட் ரோடு இது. அதுதான் ரிலாக்ஸாக போகலாம், காலி ரோடு, அதுதான் ஃப்ரீயாக போகலாம்.
எந்த இது ஃபுல்லாக சுற்றி லைட்லாம் போட்டுருக்கு, மரங்கள்லாம் நிழல் இருக்குது. 2 பக்கம் மரத்தை நட்டு வச்சுருக்கான். நல்ல நிழல்லாம் நல்லா ஃப்ரீயாக நிறைய நிழல் இருக்குது. அதே சமயம் எல்லாத்துலையும் சுத்தமாக லைட் போட்டு வச்சுருக்கான். எந்த திருட்டு பயம் கிடையாது, எந்த கொள்ளை பயம் கிடையாது. ராஜபாட்டை அங்கங்கே நம்ம பார்த்தா காவலாளிலாம் இருக்காங்க நமக்கு பாதுகாக்கிறதுக்கு. அந்த ராஜபாட்டை இது சூப்பர் பாதை இது. இதில் ஒன்று பயமற்ற பாதை இது. இந்த பக்தி மார்க்கம் கிருபாலுக்கள் நிறைஞ்ச மார்க்கம் இது. பக்தர்களாகிய கிருபாலுக்கள் நமக்கு உபதேசிக்கக்கூடியவர்கள், ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஆகிய பாகவதர்கள் நிறைஞ்ச மார்க்கம் இது. பகவத் பக்தியில் போனால் எப்படிலாம் உனக்கு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா சொல்லிக் கொடுக்குற பாகவதர்கள் நிறைஞ்ச மார்க்கம் இது. அதனால் ஈஸியான பாதை இது. நாமத்தை பிடிச்சிக்கோ, நீ ஜம்முன்னு கரையேறிடு. நீ தான் ராஜா, போ. நீ தான் ராஜா, நீ சுதந்திரமாக இருக்கலாம். நிறைய நாமா சொல்லு அப்படின்றது. மாயை சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுப்பாங்க. இங்கே கிருபாலுக்கள், இங்கே கருணாமூர்த்திகள் நிறைஞ்ச இடம் அது. பகவானே கருணாமூர்த்திலாம் அவனை மாதிரி தானே பக்தர்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபாலுக்கள் நிறைஞ்ச இடமா அது. நான் சொல்ல அஜாமல பாக்கியத்தில் சொல்ல வருதாங்க. கிருபாலுக்கள் நிறைஞ்ச மார்க்கம் அது. அப்படிப்பட்ட கிருபாலுக்கள் நிறைஞ்ச மார்க்கம் யாருன்னா தயாளுக்கள் நிறைஞ்ச மார்க்கம் அது. அப்படிப்பட்ட பாகவத மார்க்கம். பாகவதர்கள் நிறைஞ்சிருக்காங்களே, அவங்களும் தயாளுக்கள் தானே, கிருபாலுக்கள் தானே. அவங்கள காலில் வந்து சாஷ்டமாக நமஸ்காரம் பண்ணணுமே. அவங்க தானே வாரி கொடுத்துறாங்க. நாம செங்கத்தையும் நிறைய பாகவத தர்மத்திலையும் வாரி கொடுக்குறாங்க. அவங்க தான் நம்மளை உன்னத ஸ்திதி அடையிறதுக்கு. அதனால் இது பக்தி மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம். இதில் எல்லாரும் பிரவேசிக்கணும், எல்லாரும் வந்தே ஆகணும். வேறு வழி கிடையாது. கதி ரண்யதா, வேறு கதி கிடையாதான். ஹரே நாம கேவல கலோ நாஸ்தேவ கதி ரண்யதா. இதில் தவிர வேறு கதி கிடையாது. இதை பிடிச்சிக்கினா தான் ஜென்மா கரையேற முடியும். அதனால் ராமநாம நிறைய சொல்லுவோம், நிறைய கீர்த்தனை பண்ணுவோம், மற்றவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள நாம சொல்ல வைப்போம். அதனால் பாவம் செய்தாலும் பரவாயில்ல, நாம சொல்கிறத விடாதீங்க, தொடர்ந்து நாம சொல்லுங்கள். ஆனால் யாரையும் நம்ம துஷிக்காதீங்க. நாம சொல்கிறவன் குற்றம் செய்திருந்தால் கூட பரவாயில்ல, அவனை மன்னிச்சிக்கோ, அவனை குற்றம் பார்க்காத, அவன் சிறந்தவன் தான். பகவான் இல்லாமல் அவன் அபிச்சேச்சு துராச்சார பஜதே மாம் அனஞ்சபாக சாதுரை வச்ச மந்தவியா. அவன் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்தவன். அவன் சாதுவென்றே கருதப்பட வேண்டும். அபிச்சேத் துராச்சாரத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அவன் அனஞ்சபாக எப்பொழுதும் என் நாமத்தை சொக்கியத்தனம் பண்ணுறான், என்னையே சிந்திச்சுருக்கான், என் பாகவத்தை பாடல் அவனை அசாதுன்னு சொல்லிடாத, நீ குற்றவாளி ஆகிடுவாப்பமா. அவனை சாதுவென்றே கருத வேண்டும். சாதுரே வச்ச மந்தவியா, சாதுவென்றே கருதப்பட வேண்டும். ஆமாம், அவன் அல்ப பக்தி பண்ணால் கூட அதை நம்ம ஏப்பசப்பமாக நினச்சிடக்கூடாது. அது உயர்ந்த பக்தியாக தான் நம்ம நினைக்கணும். ஆரம்ப நிலை பக்தனா கூட அவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடு. ஏன்னா அவன் கையில் கூட பகவான் அங்கீகரிக்கப்பட்டதுனால தான் அவன் பக்திக்கு வந்திருக்கான். பகவான் கோயிலுக்கு வந்திருக்கான். பகவான் நாம சொல்கிறான். அவனை போய் நீ தப்பாக மனசால் கூட தப்பாக நினச்சிடாத. அவன் பக்தர்கள் என்று மரியாதை கொடு. நீ உடனே உன்னத செய்திக்கு போயிடுவேன். நீ பகவான் உன்னை மெச்சிப்பான். பரவாயில்ல, என் பக்தனை ஆரம்ப நிலையில் இருக்க பக்தனோட மெச்சிக்கிறான். நான் சபாஷ், இவனை நம்ம சீக்கிரமாக மேலே தூக்கின்னு வரணும், இவனை சீக்கிரமாக பக்தியில் உயர்த்தணும், பக்தியில் முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்னு பகவானுக்கு தத் விஷயா மதிகி, அவன் விஷயத்தில் பகவான் கவனம் செலுத்துகிறான். பகவான் நாம சொல்கிறவங்கள மதிக்கிறவங்கள, பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்கள மதிக்கிறவங்கள பகவான் என்ன தத் விஷயம் அவன் விஷயத்தில் பகவான் கவனம் செலுத்தி அவனுடைய ஃபுல் செக்யூரிட்டி பகவான் பார்த்துக்கிறானா. அவன் வாழ்க்கைக்கு பகவான் கேரண்டி கொடுக்குறானா. இதெல்லாம் பாகவதம் தானே சொல்கிறது. நானாக சொல்கிறேன்? இத்தனை விஷயங்களும் பாகவதம் தான் சொல்கிறது. பாகவதர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு முடிக்கிறதுக்கு மனசே இல்லை. மேலே இந்த பாகவத தர்மத்தை பற்றி நிறைய சொல்லணும் போல் ஆசையாக இருக்குது. அதனால் எந்த நிலை நம்மளுக்கு தடைங்க பகவான் நாம சொல்கிறதுக்கு? பாகவதம் படி எந்த நிலை நம்மளுக்கு தடையே கிடையாது. அந்த தடையை உடச்சிட்டு மேலே போ, அவ்வளோதான். ராம 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 ராம் ராம ராம ராம் சீதாபதி ராம 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 சிவபதினு ஆரம்பிப்போம் இல்லையா? அதனால் சீதாபதின்னு சொல்லி ஆரம்பிப்போம் நம்ம எப்பவுமே. அதனால் சீதா தானே மகாலட்சுமி, ஸ்ரீ அவள் தானே. அதனால் சிவபதி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அதனால் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ கூட லக்ஷ்மிநாத சமாரம்பன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நாம சொல்கிறோன்னா சீதாபதின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் சிறந்த வைஷ்ணவ தன்மை. அதனால் அப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம். சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நான் இவ்வளோ உபன்யாசம் பண்ணுறது நேரத்தில் நான் நாம சொல்கிறது அந்த டைம்
இப்போ உபன்யாசம் பண்ணுற நேரத்தில் நாம சொல்லலாம் நிறைய. ஆனால் நான் சொல்லலாம், ஆனால் சரி இந்த விஷயம் சில விஷயம் தெரியணும் இல்லையா மக்களுக்கு, அதுக்காக நம்ம உபன்யாசம் பண்ண வேண்டியதாகி போயிடுச்சு. இருந்தாலும் நாம அந்த டைம் வீண் பேச்சு ஏதாவது பேசுறது இருந்தால் அந்த பேச்சை விட்டுட்டு அந்த டைமில் நாமா சொல்கிறத பயன்படுத்துங்க. பிரயோஜனமாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கின்னா நிறைய நாமா சொல்லுவோம். ஆனால் ராம 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 ராம். எப்போ பேச்சு அறுபடனா நாம நிறைய சொல்லும்போது பேச்சு அறுபட்டுரும். நாமத்தில் தான் கவனம் முழுமையாக கவனம் செலுத்துவோம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். சரி, இத்தனை நம்ம பூர்த்தி படிப்போம். நிறைய விஷயம் பாகவத விஷயத்தை நம்ம அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பேசலாம். ராம 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 ராம.